இல்ல சவுக்கு சங்கர் உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஓகேவா, பிரசாந்த் கிஷோரை விட இவர் வந்து ரொம்ப சிறந்தவர், இவர் வந்து பே வந்து ரொம்ப கம்மியா வாங்குறார். இதெல்லாம் என்ன எனக்கு புரியாதா, எங்களுக்கு தெரியாதா இது? ஒரு 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 பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட பத்தி புகழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா, அது யார் சொல்லி பேசிட்டு இருக்காரு அவரு? என்ன அஜெண்டா அவனுக்கு? இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன். இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன். மனசாட்சியில கை வச்சு சொல்லட்டும் எல்லாரும். நிறைய பேர் ட்வீட்டும் போட்டிருக்காங்க சில பேரு. நம்ம தலைவர் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது பண்ணல. இது வரைக்கும் அவர் ஒரு 3 மேடையில தோன்றியிருக்காரு, அரசியல் பேசியிருக்காரு. ஓகேயா? மாநாடு, எழுச்சி உரை மிக சிறப்பாகவே இருந்தது. அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு எழுச்சி தான். அதுக்கப்புறம் ஆனந்த விகடன் மேடையிலயும் நல்லா சிறப்பா பேசியிருந்தாரு. நம்ம 3வது மேடையிலயுமே வந்துட்டு நல்லா பேசியிருந்தாரு. ஓகே, பரந்தூர்ல 3வது மேடைன்றவர் பரந்தூர். நேத்து வந்து அவருடைய பேச்சிலேயே இன்னும் நிறைய நேரம் பேசியிருக்கணும். கட்சி விஷயங்களையும், மக்கள் விஷயங்களும் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். நம்ம பிள்ளைகள் சொன்னாங்களா இல்லையா? நீ என்ன உடுப்பா, நீ நம்மளெல்லாம் உடுப்பா. நிறைய பேர் சொன்னாங்களா இல்லையா? நண்பன் போட்டிருக்காரா இல்லையா? எவ்வளவு சொல்லிருக்காரு? இல்ல, நானே கண்டிப்பா போட்டேன். உண்மைதான். அது நானே உண்மைதான். போட்டேன். உண்மைதான். நானே ஜஸ்ட் போட்டேன். ஏன்னா என்னன்னா லைட்டா மேலாப்ல பேசிட்டு போனாப்லதான் இருக்கு. அது இல்ல உண்மைதான். இவ்வளவு பெரிய இருட்டு இல்ல அப்படி இல்லைங்க. இவ்வளவு பெரிய அது நான் இருட்டுல சொல்றேன். ஒரு சின்ன ஒளியே எங்க அண்ணனோட பேச்சு தான். அவர் மாநாடு பேச்சா இருக்கட்டும், பரந்தூர் போனதா இருக்கட்டும், அம்பேத்கர் புக் வெளியீட்டு விழாவில் பேசுறதா இருக்கட்டும், நேத்து அதை சப்ரஸ் பண்ற விதமா இருந்துச்சு ப்ரிப்பரேஷன். இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. தன்னை வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு என்னைக்குமே மக்கள் பிரச்சனைனா மக்கள் பக்கம் இருந்தவரை வந்துட்டு இன்னைக்கு ஒரு கிளியர் ஸ்டாண்ட், அதாவது ஆக்டரா இருந்தப்போ கிளியர் ஸ்டாண்ட் எடுத்த ஒரு மனுஷனை பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரா இருக்கும்போது நீ கிளியர் ஸ்டாண்ட் எடுக்க விடாம நீ அவரை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இதெல்லாம் வந்துட்டு கேட்டா டிமானிட்டைசேஷனுக்கு எளிய மக்களுடைய பிரச்சனையை அவ்வளவு தூரம் விரிவா வந்துட்டு பேசினவரு இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, அப்ப நீ என்ன பாரு அவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணி இருந்தான்? வச்சிருக்கான் பாரு. எந்த அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தான் அப்போ? இருந்தான்? எவன்டா ஸ்ட்ராட்டஜி? யாரா எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? நாங்களே இந்த நாய் சொல்ற மாதிரி அவரே அவரோட தனிப்பட்ட இல்ல அரசியல் கருத்துக்களை ரசிகர்கள் கூட எவனுக்கும் அரசியல் தெரியாதுன்னு நினைச்சிட்டானுங்களா? புரியல எனக்கு. ப்ரோ அப்புறம் இன்னொரு பிரதர் ஒரு நிமிஷம் இல்ல, ஒரே இது நிமிஷம். எப்படி இதை நான் இருக்குது? சொல்லிடுறேன். லேட்டஸ்ட் அக்யூசேஷன், நம்ம எல்லாம் காசு வாங்கிட்டு எதிர்க்கட்சிக்காக இதெல்லாம் பண்றோம்னு வந்திருக்கு. அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போட்டுண்டா, சிரிச்சுட்டு போயிட்டே சிரிச்சிட்டு கடந்து இருங்கடா. போ. இதெல்லாம் மயிரா ஆமாண்டா போச்சு. ஆமாண்டா ஆமாண்டா போடா. இப்படி எல்லாம் பேசினா, இப்படி எல்லாம் பேசணும்னு சொன்னா கட்சியில பொறுப்பும் தர மாட்டாங்க, எதுவும் தர மாட்டாங்க, எந்த நீங்கள் லிங்க்லையும் சேர்த்துக்க நீங்கள் மாட்டாங்க. பெறப்பட்ட அமௌண்ட் 200 ரூபாய். நீ 2017 பேடிஎம் இருந்து கரு இருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீ எப்ப நீ ப்ரோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள நீ இழுத்து ஒரு ஜெகதீஸ்வரனை நீ எல்லாத்தையுமே துரோகின்னு சொல்லி ஓரம் கட்டலாம். இங்க 1000 ஆள் வந்துட்டு உள்ளக்க வருவான். எல்லாரையும் எப்படி நீ துரோகின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண போற? நீ புரியல எனக்கு. பிரதர் இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கிறப்ப அவரு யோசிச்சிருப்பாருங்கன்னா இதெல்லாம் யோசிக்காம இருக்க மாட்டா. அப்படி ப்ரோ யோசிக்கிறது எல்லாமே யோசிக்காதது யோசிச்சிருப்பாரு. கிடையாது ப்ரோ. நீங்க யாரு பேசுனீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் இல்ல பிரபாகர் பேசுறேன். நான் பிரபா பேசுறேன். இதுக்கப்புறம் வந்து அவரு கண்டிப்பா அந்த சாஃப்ட் கார்னர்லாம் விட்டுட்டு நல்லா பேசுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் எல்லாமே பார்த்துட்டு தாங்க இருக்காரு. நம்ம டேக் போடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு அவரு. உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். டேக் போட்டது தலைவர் பார்த்தாருன்றது தலைவர் சொன்னாரு. அது அவரே வந்து பார்த்தாரா, இல்ல அவருக்கு யாராவது ஃபார்வர்ட் பண்ணாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க உடனே திருப்பி என்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு தெரியுமான்னு. 2 பேருக்கும் தெரியாது. இல்ல அப்போ அவரு அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அதெல்லாம் 2வது பட்சம்டா கவினு. இப்ப என்ன மேட்ரு தெரியுமா? இன்னைக்கு நடந்தது இட் இஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. நம்ம பார்ட்டிக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தனோட ஒரு இஷ்யூவை நீ ஆதரிச்சு ட்வீட் போற. அது வந்துட்டு இல்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை. குறைந்தபட்சம் சச்சின், சாரி டு இன்டரப்ட், குறைந்தபட்சம் அது மக்கள் பிரச்சனையா இருந்தா கூட அது பரவாயில்ல. கிடையாது. அவர் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்காரு, அல்லது வந்து அந்த போராட்ட இடத்துல ஒரு சின்ன மிஸ் ஹேப்பனிங் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. பொது பிரச்சனையும் கிடையாது, தனிப்பட்ட ஒருத்தருடைய ஒரு வழக்கு. அந்த இல்ல வழக்கை அவங்க இன்னொன்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில விஷயங்கள் இருக்குன்னா அதை அவங்க பாத்துக்கிறவங்க, ஜுடிஷியலோட அவங்க இது பண்ணிக்கிறவங்க. கோர்ட் கொடுத்த சம்மனை ஒட்ட போயிருக்காங்க, அங்க தகராறு நடந்திருக்குது. கோர்ட்டுக்கும் காவல்துறைக்கும் அவருக்குமான உண்டான இதுல எங்க கட்சி நிலைப்பாடு எடுத்தது? இதுல யார் நிலைப்பாடு எடுத்த தலைமையில அப்படி எதுவும் அறிக்கை வந்திருக்குதா? எனக்கு தெரியல. எனக்கு இல்ல இது அப்படி எதுவும் லயோலா இல்ல. மணி மட்டும் ட்வீட் பண்ணியிருந்தா இவ்வளவு வீரியமா எடுத்துட்டு போயிட்டு இருக்க மாட்டோம் சையத் ப்ரோ. இது இந்த ட்வீட் பின்னாடி யார் இருக்கான்றத எவ்வளவு நாள் ப்ரோ மூடி மறைச்சு நம்மளுக்குள்ளேயே பேசுறது? இன்னைக்கு அதை தெரியட்டுமே. சொல்லு. இன்னைக்கு ஒரு ஓப்பன் மீடியத்துல இத்தனை பேர் தெரியட்டுமே. இந்த இல்ல நாய் தான் எல்லாரும் உண்மையை நடந்திருக்கு. பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ வெளியே ட்வீட்டா போடுங்க. அவர் பாக்குறாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன்டா, திரும்பவும் சொல்றேன். 2007 to 2011 நடுவுல பேசினவன் மட்டும்தான்டா உண்மையா அவர் கூட நின்று இன்னைக்கு 2024 25 வரைக்கும் அவர் ஃபேனா இருக்கான். அவன் பேசாத எல்லாத்தையும் தாவி குதிச்சு வேற பக்கம் ஓடி போனான். பேசி மட்டும்தான் சரி பண்ண முடியும். பேசாம கரெக்டா தான் போகுதுன்னு அவரை
நம்ப வச்சுக்கிட்டு இருக்க கூட்டத்துல நீயும் இருக்காதுன்றது கெஞ்சி இல்ல கேக்குறேன். சச்சினு, நாம என்ன அவரை வந்து நாளைக்கே போராட்டத்துல உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க, கலந்துக்கோங்க, இன்னும் அடிச்சு அரசியல் பேசுங்க, அதெல்லாம் இல்ல. 1 வருஷமா நீ பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னப்பா? மாநாடு ஸ்பீச் நீ கொடுத்துருக்க, வேற என்னப்பா பண்ணிருக்க? 25 இடத்துல இன்னும் நீ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி போஸ்ட் போடல, ஆடியோ லீக் ஆயிருக்கு. தப்பு பண்ணவங்களா வெளியே துரத்தணும், ஆடியோ லீக் ஆன உன்னையும் துரத்தி இருக்கணுமே. உட்காந்துருக்காண்டா உட்காந்து இல்ல இதுல அப்படியே என்டிகேக்கு இதுல சாஃப்ட் இதுல கார்னர் அப்படியே காசு வாங்கிட்டோம் வேற கட்சிக்கு துரோகி அப்படின்னு சொன்னா கூட அது தலைவர் சொல்லட்டும். கண்டவன்லாம் அவன் சொல்றதெல்லாம் ஏத்துட்டு இருக்க முடியாது. ஐ மீன் அதெல்லாம் சச்சின் சகிச்சுட்டு ஒரே போக கொஸ்டின் முடியாது. சச்சின். ப்ரோ அதெல்லாம் வந்துட்டு சிரிப்புக்கு ஏற்கனவே இவன் தான் அந்த நகைப்புக்கு ஜான் ஆரோக்கியசாமி தான் பல பேர் நகைப்புக்கு துரோகின்னு சொல்லி உள்ளானது. ஓரம் கட்டிட்டு இருக்கிறான். ஆமா ஓகேயா? நான் இதுல சொல்றேன் உட்காந்து நம்மளையும் நான் என்கிட்ட ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது, நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், எனக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல என் தலைவனுக்காக இல்ல ஸ்பெண்ட் பண்றேன். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். நான் கட்சியில இருக்கேனா, பதவியில் இருக்கலாம், பொறுப்பு எதிர்பார்க்கறேன்னா எதுவுமே கிடையாது. ஐ எம் இண்டிபெண்டன்ட் பர்சன், தளபதி ஆதரிச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். உங்களால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. பொறுப்புல இருக்கிறவன பொறுப்பை விட்டு நீக்குவ, எங்களை என்ன பண்ணுவோம்? நாங்க எந்த பொறுப்புல இருக்கிறோம்? ஒரு ஃபேன்ஸ், அவ்வளவுதான். இல்ல இங்க இருக்கிறவங்க ஆனா நம்ம அதே டிஎம்கேன்னு மாதிரி சொல்ல இல்ல ஏடிஎம்கேன்னு சொன்னா யாராவது ஆமா நம்புவாங்களா? யாராவது அதே சிரிக்க மாதிரி இன்னொன்னு மாட்டாங்களா? சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்களை நிராகரிச்சுட்டு நீ இந்த அஜெண்டாவை எடுத்துட்டு போகவும் விட மாட்டோம். திரும்பவும் சொல்லிக்கிறேன், இட் இஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். நீ வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்துக்கிட்டு எவன் ஹைரார்க்கியில் இருக்கானோ அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு போடுற ட்வீட்டுக்கும் அவன் கொடுக்குற வாய்ஸை இங்கே ஒப்பிக்கிறதுக்கும் இருந்தேன்னா அப்படி உன்னால இருக்க முடியாது. ஏன்னா அவன் கட்சி தலைவருக்கும் கட்சிக்கும் உண்மையாக கிடையவே இல்லை. அது எல்லாரும் பார்த்துட்டாங்க ஓப்பனாக. இனிமே நீ இந்த மாதிரி ட்வீட் போட்டேன்னா இப்போ நாங்கள் கேட்கறது மாதிரி உண்மையாகவே இப்போ இதை கேட்குற எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். திரும்ப அவன் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பான். அப்படி கேட்கும்போது உனக்கே கூனி குறுகி நீயே மாறிடுவ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இங்க எல்லாருமே எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதா இருந்துட்டு தளபதி பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு தளபதி எது சொன்னாலும் நாங்க கேட்போம், தளபதி பண்றது அவருக்கு தெரியாதா, இந்த டெம்ப்ளேட்டான ஆன்சரோட எங்ககிட்ட வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? தளபதிக்கு தெரியாதா? உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அவருக்கு அவர் படம் இவ்வளவு பண்ணும்போது கஷ்டப்பட்டு அவருக்கு கட்சி தெரியாதாப்பா? எல்லா இதுவும் எங்களுக்கும் தெரியும். ஓகேவா? உங்களுக்கு அவ்வளவு அவர் மேல விசுவாசம் இருக்கோ அதை விட எங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நாங்க எங்க நேம் டார்னிஷ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். தப்புன்னு தோன்றதா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அடி விழுந்திருக்கும்ல. இன்னைக்கு இந்த லயோலா மணி ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு ஓடுனது, ஆஹா நம்மளை கரெக்டா கண்டுபிடிச்சு கேள்வி கேட்கறாங்கடா, ட்வீட்டை டெலீட் பண்ண வச்சிட்டாங்கடான்ற அடி விழுந்திருக்குல்ல. உனக்கு இந்த அடி தான் ஆரம்பம். நீ இந்த அடி வாங்கிக்கிட்டே இருப்ப இனிமே. சச்சின் ஒரு டவுட் சச்சின். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, தளபதி பிடிக்கிறது ஆளே இல்லை. ஏர் முருகன் ஸ்டேஜ்ல சொல்லுவார்ல, இங்க தோட்ட போய் நேரடியா நிக்கிற ஆளு அவரு ப்ரோ. நான் இப்படி அவர் பார்த்ததே இல்லை ப்ரோ. லாஸ்ட் ஒரு வருஷம் வாங்க என்ன ப்ரோ, ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க? நீங்களாம் பேசுங்க ப்ரோ. இந்த மாதிரி பேசினாதானே ப்ரோ எல்லாத்துக்கும் தெரியும். பேசுங்க ப்ரோ, எல்லாரும் பேசுங்க ப்ரோ. என்னென்ன ஃபீல் பண்றீங்களோ எல்லாம் பேசுங்க. நல்லதோ சச்சின் கெட்டதோ என்ன பண்றாங்க பேசுங்க. தெரியுமா? இந்த பெரிய ஐடியில இலக்கவங்கலாம் என்ன தூக்கி வெளியில போட்டுருச்சு, என்ன ஆட்டோமேட்டிக்கா அதுவே க்ளோஸ் சரி அதை ஆயிடுச்சு விட பாரு. வந்துட்டல உள்ள. ஐயோ ஒரு நிமிஷம் இருக்கு, நடுவில் இன்டரப்ட் பண்றேன் நீங்க. சொல்லுங்க. இல்ல எல்லாம் ஒரு ஃபேக் ஐடி இல்ல ஒரு ஐடி வச்சுக்கிட்டு அதுல அவங்க கருத்து சொல்றது, நேரடியா அவங்களோட இதுல போடுறதே கிடையாது யாருமே. நான் இதுல நோட் பண்ணிட்டேன் நானு. ப்ரோ போடுங்க ப்ரோ. நான் திரும்பவும் சொல்றேன், இது நீங்க எந்த விதத்துலையும் இது அவரை அஃபெக்ட் பண்ணாது. இதை கண்டிப்பா அவர் டெவலப் பண்றதுக்கு தான் உதவும். இன்னைக்கு தளபதிக்கு இந்த ஆதரவா இவங்க ட்வீட் பண்ணது தெரியுமா? இது யாருக்கு? இவன் இன்னைக்கு கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த ட்வீட் பண்ணா இது இங்கேயோட நிக்காது, இது கட்சியோட நிக்காது, இது தலைவருக்கு வரைக்கும் போகக்கூடியது. இது இந்த இந்த இஷ்யூல யாருக்குமே ஸ்டாண்டு கிடையாது. அது ஒரு பாலியல் வழக்கு தொடுத்துருக்கானுங்க. அதுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த சம்மனை கிழிச்சான்னு சொல்லி ஒரு போலீஸ்காரன் அவன் வீட்டு வாட்ச்மேன் அடிச்சு இழுத்துட்டு போறான். அதுல உனக்கு என்ன கருத்து இருக்கு? நீ எப்படி அதை ட்வீட் பண்ண போச்சு? யார் சொல்லி ட்வீட் பண்ண? சீமானுக்கெல்லாம் என்ன மயிருக்கு சப்போர்ட் ட்வீட்? லாரியில் அடிபட்டு திரும்பவும் சொன்ன தனி மனித தாக்குதல் பண்ண நாய்டா அந்த நாய். அவனை அப்பவே அடிச்சு லாரியில் அடிபட்டு சாவன்னு சொன்னா அவனுக்கெல்லாம் போய் சப்போர்ட் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேவலமா இல்ல இதெல்லாம் கேக்குறது பாக்குறதுக்கு? தயவு செஞ்சு கேளுங்க. இந்த மாதிரிலாம் கேட்டுக்க. இங்க பாரு, அவன் மேல நான் திரும்பவும் சொல்றேன், தலைவர் அவனுக்கு அப்பவே எப்ப இவன் மாநாடு முடிஞ்ச கையோட தனி மனித தாக்குதல் பண்ணானோ அப்பவே அவனெல்லாம் கை கழுவி விட்டு இவனெல்லாம் இனிமேல் நம்ம பக்கம் பார்க்கவே கூடாதுன்ற மைண்ட் செட் போயிருப்பாரு. ஆனா அந்த கூட உட்காந்து இந்த அமுக்குனி போய் ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான் பாரு, மிகப்பெரிய டேஞ்சர்ரா. ப்ரோ இன்னொன்னு
நான் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சொல்லிடுறேன். சொல்லுங்க. நேற்று இந்த பனிப்பூக்கள் ரொம்ப ஸ்டேஜ்ல நாள் கழிச்சு பேசினார். பேசிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. ஆமா, நேற்று ஸ்டேஜ்ல பேசினார் இல்லைங்களா, அதுல வந்து பாலிடிக்ஸ் மாதிரி பேசல. அவர் வந்து கலரை பாருங்க, அவர் ஹேர் ஸ்டைல பாருங்க, இந்த சிவாஜி படத்துல சொல்லுவாங்கல்ல இல்ல ப்ரோ இப்ப அந்த பனிப்பூக்கள் மாதிரி அது டச்சில் அவ்வளோலாம் பேசுறாரு. நம்ம டீப்பா அதைத்தான் ப்ரோ போகணும். சொன்னேன். லைலா டேய் மணி வந்து டேய் நம்ம சுவேலு, இல்ல இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஸ்டேஜ்லயே அந்த அளவுக்கு பேசக்கூடாது. ஒரு பொலிட்டிக்கலா வந்ததுக்கு அப்புறம் இல்ல ப்ரோ, அது அந்த வந்து மாதிரி ஒரு பார்ட்டி பேசக்கூடாது. ஸ்டேஜ். அதனால இப்ப அந்த பேசின கண்டென்ட் எல்லாம் நம்ம இப்போ கிரிட்டிசிசம் பண்ண வேணாம். அது வந்து நமக்கு நீங்க இந்த சொல்றது மாதிரி புரியுது பனிப்பூக்கள். அது இப்ப இப்ப அதனால வேண்டாம். நம்ம வந்து அந்த நிலைப்பாடு சார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அந்த இது ஓகே. ஓகே ஓகே ஓகே. இது இன்னைக்கு போட்டது வந்து துரைமுருகன் என்ன மாதிரி போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தான்னு நமக்கு தெரியும். அவன் வந்து இப்ப நாடாருன்னு சொன்னதையே வந்து நாடு, அதாவது விளையாடாம உள்ள போடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த அந்த இவரு போலீஸ், அதை வந்து இவன் வந்து துரைமுருகன் என்ன பண்றான், நாடாரு சொல்லி கன்வெர்ட் பண்ணி அதை திருச்சி போட்டுட்டு இல்ல இருந்தான். சாட்டை இதெல்லாம் வந்து துரைமுருகன் லோயல் வந்து உனக்கு நேத்து ஒரு தெரியாதா? ட்வீட் போடுறான். எங்களின் எச்சில் வளர்ந்தது ஏன் சில எச்சில்? கட்சிகள் அப்படின்னு கட்சிகள் மயிலாண்டி. எங்களின் எச்சியல் வளர்ந்த சில கட்சிகள் ஆமா என்னைக்கு அவங்க தலைவரை அரெஸ்ட் பண்ணி, சாரி அவங்க தலைவருக்கு சம்மன் அனுப்பி ஒட்டிட்டு இருக்காங்க, அங்க தகராறு நடந்துட்டு இருக்குது. அவன் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அறவேக்காடுகளை வளர்த்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி போட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன ஆதரவு பைத்தியக்காரன் நாய் அவனுக்கெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டிவ் ட்வீட். அவ்வளவு ஜெனராசிட்டி நீங்க இல்ல, காட்டுறீங்க அதுக்கு அப்படின்னா, எதிராக அது ஒரு மக்கள் பிரச்சனையா இருந்தாலோ மக்கள் சார்ந்த ப்ராப்ளமா இருந்தாலோ பரவாயில்ல. ஒரு தனி மனிதனுடைய பாலியல் வழக்கு, அதுல அவரு குற்றவாளியா நிரபராதியா எதுவும் தெரியாது, இன்னும் கன்விக்ஷன் இல்ல இன்னொன்னு அடிப்படையா உனக்கு அந்த சம்மன்ல என்ன எழுதியிருக்கு இல்ல முதல்ல தெரியுமா? பனிப்புக்கள், நான் ஒன்று சொல்லவா? உங்க விசாரணைக்கு யாருமே ஆஜராக இல்ல சொல்லிதான். பனிப்புக்கள், உங்களுக்கு பாயிண்ட் புரியல. நான் திரும்பவும் சொல்றேன். அது ஏன் வந்துட்டு அது நம்மளுக்கு இம்மெட்டீரியலுங்க. நான் ஒன்று சொல்றேன். அது என்ன இஷ்யூன்னு நம்மளுக்கு வெளியில தெரியும். புரியுதா? அந்த இஷ்யூக்கு அவனுக்கு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அது எல்லாமே அவன் பிரச்சனை. அவன் வாட்ச்மேன் அடிச்சு இழுத்துட்டு போனது அவங்க பிரச்சனை. அது வந்து மக்கள் பிரச்சனை கிடையாது. அது ஒரு காமனர் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஒரு பப்ளிக் கண்டிப்பா. இஷ்யூவே கிடையாது. நீ அதுக்கு ட்வீட் போட வேண்டிய அவசியமும் கிடையவே கிடையாது. நம்மளை போட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான். யூடியூப் சேனல் ஒரு 5 சேனல் வச்சுக்கிட்டு ஆமா வியூஸ்காண்டியும் அவன் கட்சியை வந்துட்டு மக்கள் வந்து ஐபால்ஸ் கிடைக்கணுன்றதுக்காண்டி தளபதியை தரக்குறைவா பேசிக்கிட்டு அது நாய மட்டும் இல்ல. நீ. ஆமா, அது மட்டும் இல்ல, அவங்க கட்சியுடைய இல்ல இன்னொன்னு நிர்வாகிகள் யாரோ என்டிகே ஆன்லைன்ல ஆமா, தொண்டர்கள் கூட போல, எல்லாமே வந்து பொறுப்பு வச்சுக்கிட்டு அவங்க இருக்கான். கட்சியுடைய நிர்வாகிகள் ஃபாத்திமா ஃபர்ஹான் அவங்கலாம் இன்ஸ்டாகிராம்ல தளபதியுடைய மீம் ட்ரோலு, ஃபன்னி ட்ரோல், அவரு அந்த மாதிரி அவரை ரொம்ப கேவலமா சித்தரிச்ச அந்த புகைப்படங்கள், அந்த மாதிரியும் அந்த மீம்ஸ் எல்லாம் ஆமா போடுவானுங்களே, அந்த மாதிரியான இதெல்லாம் நிர்வாகிகள். இப்போ ஆன்லைன்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடிச்சுக்கிருவாங்க, இது பண்ணிக்கிருவாங்க. அவங்க எல்லாம் வந்து கட்சி வந்து அதுக்காக பதில் சொல்ல முடியாது. ஆன்லைன்ல 10 பேர் இருப்பான், அது எல்லாருக்கும் புரியும், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அது தெரியும். ஆன்லைன்ல அப்படிதான். நிர்வாகிகள்னா கட்சி இஸ் ஆன்சரபிள். புரியுதா இல்லையா? அவங்க கட்சி நிர்வாகிகள் இப்படி மீம்ஸ் போட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் வந்து எந்த இதுவுமே இல்ல. இப்ப தேவையில்லாம இது வந்து ரொம்ப இல்ல ட்வீட் டேக் டவுன் டெலிட் பண்ணிட்டான் ப்ரோ. பண்ணிட்டாரு. ஆனா இது வந்து இந்த பயம் இருக்கட்டும் சரி ப்ரோ. இனிமே வந்துட்டு நம்ம கட்சியில உள்ள ஆளை யூஸ் பண்ணி இன்னொரு மாஸ்டருக்கு வேலை பார்க்கறதுக்கான பயம் இனிமே இருக்கட்டும் சரி ப்ரோ அவனுக்கு. கண்டிப்பா ப்ரோ அப்புறம் இன்னொன்னு, அந்த 25 மாவட்ட செயலர் போடல. அப்புறம் அணி அணி இன்னும் ப்ரோ அதெல்லாம் இன்னமும் 20 அதெல்லாம் இன்டீரியர் இஷ்யூஸ் சவுக்கு ப்ரோ. சங்கர்லாம் வந்துட்டு பதினஞ்சு ஏன் அப்படி சொல்றான்? அது ரசிகர்களுங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அது ரசிகர்கள் இவன் மட்டும் என்ன அவங்களுக்கு. கஞ்சா குடிக்க நாய் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான் மயிலாண்டி. சவுக்கு சங்கர் பத்தி எல்லாம் நானே வெளியே ஓவரா பேசுவேன். இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சரி, விடு விடு விடு. இல்ல ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். அவனோட அஜெண்டா காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குனா ஏடிஎம்கேவை ஜெயிக்க வச்சு டிஎம்கே தோக்க வைக்கிறது. ஏடிஎம்கே எப்படி ஜெயிக்க வைக்கணும்? ஒரு பாசிபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண வைக்கணும். இதுதான் சவுக்கு சங்கரோட அஜெண்டா. அவன் எப்படி ஒரு பார்ட்டியோட பின்னாடி ஒர்க் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட புகழ்வான்? கொஞ்சம் சின்ன மேக்ஸ் யோசிச்சு பாரு. எதுக்கு அவன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட புகழணும்? இவ்வளவு நாளா தாவேக்கா அப்படி தாவேக்கா எப்படி அதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தவன், திடீர்னு பிகே வந்தா விளங்காது அப்படின்னு வீடியோ ஏன் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு அவ்வளவுதான், ஸ்ட்ராட்டஜி முட்டு சந்தில நிறுத்த போறாரு. திடீர்னு வேற ஒரு ஆள் வந்து ஒரு சிறப்பா, நம்மளும் பிகேக்கெல்லாம் சப்போர்ட் எல்லாம் கிடையாது. அவரு அது ஏதோ தலைவருக்கு ஒரு அட்வைசரா வந்துட்டு இது பண்றாரு, அப்பப்ப அட்வைஸ் கொடுத்துருக்காரு. எந்த கான்ட்ராக்டும் கிடையாது. அது விட்டு ஆதவ் வந்தப்பவும் பிகே சொன்னான். வரும். ஆதவ் இஸ் ஜான் இஸ் பெட்டர் தென் ஆதவ்னு சச்சின் சொன்னான். ஆதவ் தான் அந்த ஸ்டேஜ்ல சொன்னது. இவனதான், இவன் இந்த புரோக்கரை தான் வந்து ஆதவ் கரெக்டா சொன்னாப்ல. அதான் யூடியூப் சேனல்ல சொல்றேன். உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காப்ல சொல்லிட்டு, அது இவனதான் இல்ல சொன்னாப்ல. நான் இவன் புரோக்கர் தெரியும் இவன் ஆதவ். யாரு நம்ம கட்சி ஸ்ட்ராட்டஜிஸ்ட பாராட்டுறதுக்குன்னு கேக்குறேன் தினேஷ். இப்போ அப்ப இவனை வச்சு இப்ப இவனை பின்னாடி என்ன மூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க? இது எல்லாத்தையும் ஓப்பனா பேசியே ஆகணும். இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். இங்க அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு ட்வீட் பண்ணிக்கிட்டு அவன் பேசுறத வந்து பேசிக்கிட்டு அவன் கொடுக்குற சரி நரேட்டிவ் ஓப்பனா ஆன்லைன்ல ஷேர் சொல்லட்டுமா, பண்ணிக்கிட்டு இந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சவுக்கு சங்கருக்கும் போன் கனெக்ஷன் இருக்கதான் செய்யுது. இவன் கண்டிப்பா இங்க இருக்க டீடைல்ஸ் எல்லாம்
அங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவன் இது பாரு வந்து உண்மை. என்னெல்லாம் நடந்து இது எனக்கு இப்ப தெரியாது, எனக்கு இப்ப இல்ல, மாநாடு முடிஞ்ச உடனே அப்பவே எனக்கு தெரியும். இவன் வந்து ஜான் ஆரோக்கியசாமி எப்பவுமே பிரைஸ் பண்ணி பேசிட்டே இருப்பான். இல்லங்க இவர் வந்து 2016 வந்து பிஎம்கே வந்து எலெக்ஷனுக்கு முன்னேற்றம் அன்புமணி எலெக்ஷனுக்குள்ள இவன் இந்த ஆள் தான் வந்து ஐடியா கொடுத்தாப்புல ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் பண்ணி பேசிட்டே தினேஷ் ப்ரோ, இருக்கும்போது எனக்கு ஜான் டவுட்டாவே இருந்துச்சு. ஆரோக்கியசாமி இஸ் a failed இல்ல strategist in TN. சிம்பிள் PK-வை விட மேட்ரு. இல்லடா கவினே, தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இஃப்தார் நோன்புக்கு தலைவரை வந்துட்டு இன்வைட் பண்றதுக்கு வராங்க. யார் இவன் சரி எல்லாரும் என்ன நினைச்சிட்டானுங்க, நம்மளை எதிர்க்கிறவன் ஆதரிக்கிறவன் எல்லாரும் வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் பார்ட்னர்னு பரப்ப ஆரம்பிச்சாங்க. சவுக்கு என்ன பண்றான், கட்சியிலேயே 4 பேர் தான் இருக்காங்க, இவங்க வந்துட்டு அலையன்ஸ் பேச வந்திருக்காங்க. அப்போ டிவிகே தலைமையில ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் நம்ம பார்ட்டியோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை எதுக்கு பாராட்டுறான்? என்ன கனெக்ஷன், இதான் கேள்வி. இது ஓப்பனா நீ பேசிடலாம். சரி ரைட் வேணா, இத்தனை நாள் உள்ளே வச்சு They எல்லாம் both ப்ரோ are- என்ன அவங்க சொல்றீங்க? 2 பேத்துக்கும் சேம் இல்ல அஜெண்டா. ஆல்ரெடி ஓகேவா? துரோகி படம் கட்டியாச்சு, நம்ம மேல எல்லாம் காசு வாங்கிட்டு பேசுறோம் துரோகி பட்டல. மயிரா போச்சு, மயிருக்கு சமானம். வாடா. ப்ரோ ப்ரோ ஜான் ஆரோக்கியசாமி அப்ப என்ன காம்ப்ரமைஸ்ன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? ப்ரோ ஓப்பனாவே சொல்றேன் ப்ரோ, அவன் வந்துட்டு வேலை போயிட்டான் ப்ரோ. சரி, bro, சச்சி, வேலை போகல. இதெல்லாம் ஓப்பனா மிகையான பேசுறோம். ஸ்டேட்மெண்ட், ப்ரோ இதெல்லாம் தேவையில்ல. அப்ப இது அப்புறம் என்ன ப்ரோ சொல்றீங்க? அதாவது சரி சோப் ப்ரோ, இல்ல 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 நான் முகாந்திரம் ஒரே இப்ப நிமிஷம், நான் தேவையில்ல. முகாந்திரம் அது இல்லாம அது சொல்ல, எப்படி சொல்ல நான் முடியும்? முகாந்திரம் இல்லாம சொல்லல. இன்னும் என்டிகேக்கு ஆதரவா இன்னைக்கு எப்படி வந்துட்டு கட்சியோட அபிஷியல் பொறுப்புல இருக்கவன்ட்டு வந்து ட்வீட் வந்துச்சு. இதுக்கு யார் பதில் சொல்றது? இதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்க தவறு சரின்னு நீங்க விமர்சிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு முழு சுதந்திரமும் தரேன். ப்ரோ அதோட ப்ரோ நம்ம இன்னொரு கேள்வி அதாவது சேர்த்துக்கோங்க, அந்த ஆடியோ எப்படி லீக் ஆச்சு? அந்த ஆடியோ லீக் ஆனதுல ஏன் ஜான் ஆரோக்கியசாமி மேல நடவடிக்கை எடுக்கல? கேளுங்க, அப்ப அந்த நல்லா காலை யார் கேளுங்க, ரெக்கார்ட் பண்றா? ஏன்டா அதெல்லாம் எல்லாரும் இதை கேட்கவே இல்லை? கேளுங்க. இல்ல ஆடியோ இல்ல வந்து ப்ரோ, நம்ம வந்து ஆதாரம் அது. இல்லாம எதுவுமே பேச முடியாது ப்ரோ. ஆதாரம் இருந்தாதான் நம்ம பேச இன்னைக்கு முடியும்ல. நடந்ததுக்கு யாரு இல்ல ப்ரோ ஆதாரம் கிளாரிபிகேஷன்? சரி, நான் இன்னைக்கு ஒண்ணு நடந்ததுக்கு கேக்குறேன் ப்ரோ, நான் கிளாரிபிகேஷன் இன்னொன்னு சொல்லுங்க. தரன் விஜய் இல்ல தானே பேசுனது, இன்னைக்கு நடந்ததுக்கு ஆமா கிளாரிபிகேஷன். ஆமா ப்ரோ, நான் தான் இன்னைக்கு நான் தான். சரி, நடந்ததுக்கு இல்ல நான் கிளாரிபிகேஷன். ஒரு ஆதாரம் கேக்குறேன் ப்ரோ. ஜெகதீஸ்வரன் தப்பு பண்ணாருன்றதுக்கு ஆதாரம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கட்சி நீக்கிட்டு துரோகின்னு பட்டம் கொடுங்க ப்ரோ. இல்லைங்க இல்ல இல்ல ப்ரோ, ஆக்சுவலா விஷயம் என்னன்னா நம்ம வந்து போட்டு புழக்க வேண்டியது லயோலா மணியா தான். லயோலா ஏன்னா மணியா? வந்து லயோலா மணி வந்து ப்ரோ he is ப்ரோ a ப்ரோ tool. இல்ல, இவரு லயலாமணி இஸ் ஜஸ்ட் a toolங்க. He is நீங்க என்ன operated இல்ல by இல்ல இல்ல someone called ஆரோக்கியசாமி. கரெக்ட் தான் அவனுக்கு ப்ரோ. நம்ம லயோலா வந்து மணி அவருக்கு டைரக்டா சாவி எடுக்க முடியாது. கொடுக்குறாங்க, அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாவி ஒர்க் பண்றாரு, அவ்வளவுதான். நம்ம சைடுல இருந்து ரிட்டலேஷன் வந்ததுக்கு அப்புறம் டெலிட் பண்ணிட்டாரு அந்த ட்வீட்டை. இல்லைங்க கிளாரிபிகேஷன் கொடுக்க சொல்லுங்க. அந்த ட்வீட் வந்துட்டு நானா போட்டேன்னு லயோலா மணி ஆ, சொல்ல சொல்லுங்க. எதுக்காக பொசிய அடிச்சா கூட வந்துட்டு நிதானமா தான் பேசுறானுங்க. ஜான் ஆரோக்கியசாமியை கை வச்சா எப்பா ஹோன்ட்டு வர்றானுங்க, துரோகி அது இதுன்னு. எங்க இருக்குது உங்க விசுவாசம்? ரொம்ப என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? சையது பொசியாவது நம்ம ரொம்ப கட்சிக்காரர்ரா. லாயல்னு சொல்லிட்டு வராங்க செய்யுது. அப்படி என்ன லாயல்ட்டி கண்டாங்கன்னு எனக்கு இந்த சத்தியமா எனக்கு தெரியல. மிலிட்டன் புசிய பையன் கூட ஒரு ப்ரோ tweet விட்டுருவான். போட்டிருக்கான், புசிக்கும் பொருளாளருக்கு எங்களுக்கும் கட்ட கட்டிட்டாங்கன்ட்டு. அது பாலிடிக்ஸ் அது பேச என்ன மேட்டர்னு யாருக்குமே மாட்டேன்றது தெரியுமா? தான் கருத்து வேறுபாடு. அந்த மேட்டர்லாம் தெரியாது. நான் சொல்றேன் he is just a contracted ப்ரோ person. புஷ் எல்லாம் வந்து விசுவாசி ப்ரோ, அவரை பத்தி இல்ல எல்லாம் குறை நான் சொல்லக்கூடாது ப்ரோ. அதெல்லாம் போல உள்ள ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண ஒரு நாய்க்கு இவ்வளவு விசுவாசம்லாம் தேவையே கிடையாது. தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த தப்பை நீங்களாம் அது வந்துட்டு ஓப்பனா திருத்திக்கிங்க, அவருக்கு விசுவாசமா இருங்க. இல்ல சச்சின், நம்ம திரும்பவும் சொல்லிடலாம் சச்சின், இந்த ஸ்பேஸ்ல கீழே இருக்க எல்லாரும் முழிச்சுக்கோங்கப்பா. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பேசுங்க. அது நீங்க தப்பா பேசுறீங்களோ ரைட்டா பேசுறீங்களோ, ஆனா இல்ல, உங்களுக்கு என்ன யாரையும் நாங்க தோணுதோ யாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க. முடியாது, பண்ணவும் இன்னைக்கு முடியாது. நடந்தது ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சு, இந்த உங்களுக்கு ஸ்பேஸோட தோணுது அப்படின்னா இந்த பேசுங்க, ஸ்பேஸோட அவ்வளவுதான். முகாந்திரம் என்ன செய்யுது ப்ரோ? நம்ம கட்சியில அஃபிஷியலா டெசைனேட்டட் பர்சன் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு வேற கட்சிக்கு ஆதரவா, அதுவும் வந்துட்டு ஒரு மக்கள் பிரச்சனை இல்லாத விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டதுதான் அப்புறம் இந்த ஸ்பேஸோட பாலியல் பிரச்சனை இல்ல. இந்த ஸ்பேஸோட நாளைக்கு நியூஸ்ல டிபேட்ல கேட்க மாட்டான், பாலியல் குற்ற வழக்கு உள்ள ஒருத்தனுக்கு வந்து தாவேக்கா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறதா துணை போகிறதான்னு கேட்க மாட்டான். நான் என்ன சொல்றேன், ஃபேன்ஸை ஓட்டர்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும்னு ஒரு ஆள் கேட்ட கேள்விக்கு நம்ம எப்படி பாஞ்சோம். நானே கேட்டேனே, நானே இங்கிலீஷ்ல நான் வந்துட்டு போயிட்டு அந்த கமல் ஃபேன்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது வந்துட்டு நீ டிஎம்கே கூட்டணியில இருந்துகிட்டு ஃபேன்ஸை ஓட்டர்ஸா கன்வெர்ட் பண்றதெல்லாம் நீ பேசக்கூடாது நானே கேட்டேன். ஏன் கேட்டேன்னா, எனக்கு தளபதி எதிர்க்க எல்லாருமே எனக்கு எதிரி. ஆனா அவன் போட்டு தப்பா பேசிட்டு இருக்கான். தளபதியை பேசிட்டு பேசாத இருக்கிறான். வார்த்தையெல்லாம் பேசிட்டு டெய்லி இருக்கான். நம்ம அரசியலை இது பண்ணிட்டு இருக்கிறான். நாம பெரியார கை வச்சதுனாலயே அவன் பெரியார அடிப்பேங்கிற அரசியலை வந்து எடுத்திருக்கான். இடுமாவனை காட்டி சொல்லிட்டு இருக்கிறான். சீமான் மீது விஜய் எதுவும் பேச மாட்டாரு, ஏன்னா அவர் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா சவால் பயம். வயிற விடுறான். பிடிக்க இல்ல இல்ல முடியாது, சரியா எங்க கிட்ட பயங்கிறான். பேச வார்த்தை சொல்லு கரெக்டா சீமான சொல்றேன். முதல்ல. பயம்ட்டான். பயம், ஏன்னா அவனுக்கு பயம் அப்படிங்கிறான். ஒருத்தன் ஓப்பனா உட்காந்து உங்களுக்கு பயம், நீங்க அறிக்கை வரல, பெரியார பத்தி பேசினா நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. பெரியார பத்தி இவ்வளவு பேசணும்ல, விஜய் ஏதாவது எதிர் அறிக்கை விட்டாரா?
விட மாட்டாரு. ஏன்னா பயம் அப்படின்னு எது ப்ரோ சொல்றான். வெக்கமா பயம்? இல்ல உங்களுக்கு? பிஜேபி பயமா? யாருக்குடா பயம்? ஃபர்ஸ்ட் ரூல்ல ப்ரோ இருக்கும்போது ப்ரோ டிமானிட்டைசேஷனுக்கு தளபதிக்கு டி பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. தரேன் விஜய் ஒரு நேரம் நிமிஷம். வரும்போது அவரே எல்லாம் பேசுவார் இல்ல ப்ரோ. அவர் வந்து தளபதி ப்ரிசர்வ் சொல்லணுங்க, பண்ணி விட்டுட்டு இருக்கணும் அவருக்கு நம்மள. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் தளபதிக்கு பாரு. பயம் நீங்க யாரும் நீங்க யாரும் சொல்லாதீங்க, சொல்லல தப்பா இங்க. மாத்தாதீங்க. ஒரே நீங்க நிமிஷம். தப்பா திருப்புறீங்க இந்த டாபிக். டிமானிட்டைசேஷனுக்கு மிஸ்இன்டர்பிரட் பிஆர் பண்ணாதீங்க வேலை ப்ரோ. பார்த்த ஆக்டர்ஸ் மத்தியில தைரியமா எதிர்த்து ஆன்பான்னு ஒரே ஆள் தான். அதுக்கு தானங்க அத்தனை இதே கமலஹாசன் அத்தனை இன்கம் டிமானிட்டைசேஷனுக்கு டாக்ஸ் ரைடு. ஆரம்பத்துல குட்னு எதுக்கு தான் சொன்னாரு. எதுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு? சும்மா வீட்டுக்கு வந்துட்டு என்ன டீ குடிச்சிட்டா போறானுங்க? வட்டம் எல்லா பிஜேபியோட எல்லா அஜெண்டாஸையும் தனியாளா எதிர்த்திருக்காரு. ஜிஎஸ்டியை பத்தி கேள்வி கேட்டாரு, டிமானிட்டைசேஷன் பத்தி கேள்வி கேட்டாரு. ஏன்டா பிஜேபி எதிர்க்க தைரியம் உள்ள ஆளு நீங்க மூத்திர சந்துக்குள்ள உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்க நாய் நீ, உனக்கு அவர் பயப்படுறாரா? ஏன்டா நீலாம் வாயை திறந்தா டயரியா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பிரஸ்ல உட்காந்துக்கிட்டு. இவனுக்கு பயம்ன்றத நரேட்டிவ் செட் பண்றாங்க. எதனால? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒரு தாலி பயம் உட்காந்துருக்காங்க. இவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தைரியமா துள்ளுவானுங்க. நீ போய் கேட்டு பாரு. பார்ட்டி நம்ம ஏதாவது 2வது பேசுனா ஆண்டு விழா நடக்கிற இடத்துல பேசுனா வேணாம், என்டிகே விட்டுருங்க, கடந்து என்டிகே ஆள்கிட்ட போயிருங்க. போய் கேட்டு பாரு. அவன் ஜான் ஆரோக்கியசாமியை லவ் பண்ணுவான். ஏன் லவ் பண்ணுவான்? என்டிகே டிவிகே ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க வரைக்கும். ஆரோக்கியசாமி இருக்கிற வரைக்கும் அவங்க ஆரோக்கியமா போவோம். விஜய் எதிர்ப்பு வந்து ஆரோக்கியமா போவோம் அவங்களுக்கு. சச்சின், அதாவது சாட்டை வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஆமா நம்மள தினேஷ், எதுக்கு ஆமாடா. அங்க அவருக்கு போயிட்டு அங்க சீமான வந்துட்டு 11 மணிக்கு சம்மன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தகராறா இருக்குது. இங்க ஈவினிங் வந்து நம்மளை எதிர்த்து வீடியோ போட்டுட்டு இருக்கான்டா அவன். நம்ம டெய்லி வீடியோ நம்மள தரக்குறைவா இன்ஸ்டாகிராம்லயும் இதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்பிங் பண்ண இதெல்லாம் வந்துட்டு 11 மணிக்கு அவன் கட்சி நிர்வாகி ஃபாத்திமா ஃபர்கானா எல்லாம் போட்டுட்டு இருக்குது அந்த அம்மாலாம். வியூஸ் அப்புறம் எப்படி போகும் சார்? சிம்பிள், ஓகேவா? நம்மள பேசிக்கணும், நம்மள வச்சு அவங்க அந்த இருக்கையை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இல்ல, சீமான் வந்து பெரியார் பத்தி பேசின போது வந்து நம்ம அதை பத்தி அதுக்கு ரிப்ளை கொடுக்க கூடாது, அதை வந்து என்டிகே வர்சஸ் டிவிகேன்னு கொண்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்ற நீங்க, ஓகேங்களா? அப்ப வந்து விசிகே திருமாவளவன் ஏதாவது ஒண்ணு பேசுனா அதுக்கும் நம்ம பதில் சொல்லிடக்கூடாது, ஏன்னா விசிகே வர்சஸ் டிவிகேன்னு கொண்டு போயிருவாங்களா? இந்த மாதிரி எந்த கட்சி இது பண்ண நம்மளை எதிர்த்து இது பண்ணாலும் நம்ம அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றக்கூடாது. உங்களுக்கு தேவை வந்து டிஎம்கே பிஜேபி மட்டும் தான் இது பண்ணணும். எது பண்ணாலும் நம்ம வாங்க முடியும். அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அந்த ஆள் வந்து பாலியல் குற்றவாளி சொல்லி நாளைக்கு அந்த ஆள் கன்விட் ஆயிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு சூப்பர் கேள்வி தினேஷ். இதுக்கு நாளைக்கு அந்த ஆள் கன்விட் ஆயிட்டேன்னா அப்ப பாலியல் குற்றவாளிக்கு ஏன் டிவிக்கு எதுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஏன் ட்வீட் போட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. நடந்ததெல்லாம் பிளண்டர். இதெல்லாம் ரொம்ப தப்பான முடிவு. உங்களுக்கு அப்படி இல்ல, விசுவாசம் இப்ப இருந்ததுன்னு ட்வீட்டை சொன்னா டெலீட் நாங்க பண்ணிட்டா எங்க மட்டும் விசுவாசத்தை நாளைக்கு நாங்க யாரும் காட்டுவோம். கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க சையத் ப்ரோ. சீமான் சீமான் மீது அவ்வளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமா வச்சுக்கோங்க. தளபதி மீதான எங்களுடைய விசுவாசத்தை எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பிளாட்ஃபார்ம்ல நாங்க காட்டணும், அவ்வளவுதான். ப்ரோ நம்ம ஏன் ஒரு ஹாஷ்டேக் யூஸ் பண்ண கூடாது? ஏன்னா அப்பதான் தளபதிக்கு தெரியும். ப்ரோ திருப்பி என்டிகேக்கே ஸ்ட்ராட்டஜிஸ்டா போயிடலாம்ல, அவ்வளவு விசுவாசமா இருந்தா. இல்ல சச்சின் ப்ரோ, சச்சின் சொல்லுங்க. நம்ம ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது அவர் ப்ரோ இதெல்லாம் ப்ரோ அப்பதான் தெரியும். இதையே அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஸ்பேஸ்ல பேசுறதுக்கே வந்துட்டு அவ்வளவு எதிர்வினை இருக்கு ப்ரோ. எதுக்கு ப்ரோ சும்மா போட்டுக்கிட்டு? இல்ல சச்சின் இல்ல ப்ரோ, தெரியாதுல அவருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல ப்ரோ, ஒரு 1 hour நம்ம பேசணும்னாலதான் அந்த ட்வீட்டே டெலிட் ஆயிருக்கு. இதுக்கு தனியா ஹேஷ்டேக்ல தேவை இல்ல. அட்ரஸ் பண்ணும் பிரதர். அப்பதான் வந்து மேலிடத்துக்கு தலைவருக்கு தெரியும் நம்ம எதுவுமே சாரி புரியுது. இழப்பதற்கு எதுவுமே இல்லாத கட்சியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இழப்பதற்கு எதுவுமே இல்லாத டேரிங்கான நம்மள மாதிரி ஆட்கள் மட்டும் தான் இதை பேச முடியும். மற்றவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவுதான் பேச முடியும், அவ்வளவுதான் பேச முடியும். நம்மளுக்கு என்ன இருக்குது? தளபதி மீதான அன்பும் இதையும் தாண்டி உண்மையிலே ஒரு பாவம் ப்ரோ. அவரு நம்மள நம்பிதான் வந்திருக்காரு. சோ ஆனா அத சொல்லுங்க முதல்ல. நம்மள நம்பிதான் வந்திருக்காரு, உண்மையா இருக்கணும். இல்ல அப்படி என்ன செய்யுது ப்ரோ? அவங்க போட்ட ஆளுங்களே பாத்தீங்கன்னா கூட சென்னையில எல்லாம் ரொம்ப போயிட்டு கோயிலுக்கு போறது, ஃபங்க்ஷன் போய் அது பேச வேண்டாம். இப்ப வந்து ஒரே நிமிஷம் செய்யுது ப்ரோ. அப்படி என்ன செய்யுது ப்ரோ? பதவி அப்படி என்ன அவரை இட்டுதான் கட்சி. இங்க பாருங்க, சிம்பிள் மேட்டர். அவரை சப்போர்ட் பண்ற எல்லாருமே பதவியில தான் இருக்கும். தளபதி ஆதரவாளர், தாவேக்கு ஆதரவாளர்ன்றதே ஒரு பதவி தான். அதுக்கு மேல என்ன உனக்கு தேவை? அப்படி நீ உண்மையை பேசாம நீ அதுக்கு விசுவாசமா இருக்கேன்னா ரொம்ப தப்பு. இந்த ஐடி விங் சேர்றோம், அந்த இதுல இதா இருக்க போறோம், அவங்களுக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? இங்க வந்து நீங்க அதுல சேர்ந்தும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நம்ம கட்சியில் நடக்கிறத வந்து எடுத்து இங்க பண்ணிட்டு
இங்க நீங்க இப்ப அன்அபிஷியலா பண்றதுதான் நீங்க அபிஷியலா அங்க போய் ஏய் நீங்க அது ஒரு நான் இதா நீங்க அது மட்டும் சொல்லிக்கலாம் இல்ல, தவிர கருத்தே சொல்ல நீ- முடியாது. நீ கருத்தே சொல்ல அததான் முடியாது. கருத்து. இதுதான் யூ இதுதான் will get ஸ்ட்ராட்டஜி மாங்க. ஆட்டு மந்தை மாதிரி நீங்க சொல்றதான் செய்ய முடியும். ஓகேங்களா? உண்மையிலுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு படுது, அதை வந்து உங்களுக்கு எதிர்த்து கூட உங்களால போட முடியாது. போட்டாலும் உங்களை வந்து தடுத்துருவாங்க. ஓகேங்களா? நீங்க நீங்க யோசிச்சு பாத்துங்க, உங்களுக்கு அந்த பதவி தேவையா இல்ல இவரோட வெற்றி தேவையா? இந்த கட்சி ப்ராக்ரெசிவா போகணும்னு நீங்க ப்ரோ இங்க நினைக்கிறீங்களா இருக்கவங்க இல்ல நீங்க பதவிக்காக இதை யாரும் வச்சு அப்படி பேசலையே ப்ராக்ரெசிவா ப்ரோ. போகணும்னு இல்ல நினைக்கிறீங்களா? நான் இதை உங்க மட்டும் இன்னொரு மனசாட்சி ஆட் ரத்தின கேட்டு பண்ணிக்கிறேன். நீங்க சுருக்கமா சொல்லுங்க. இன்னொரு ரத்தின சுருக்கமா நான் சொல்றேன். ஒரு வருஷமா உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிருக்குது. இந்த வியூகங்கள்லாம் எப்பா தமிழ்நாட்டு அரசியலே திருப்பி போட்டு அவ்வளவுலாம் தேவையில்ல, கட்சியை பெரிய ப்ராக்ரஸ்ல கொண்டு அப்படின்னு உளப்பூர்வமா உங்க மனசாட்சியில கை வச்சு நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுங்க. அவ்வளவுதான். ப்ரோ நான் இன்னொன்னு சொல்றேன் சேத் ப்ரோ. ஒரு வருஷம் ஒரு மாசம் ஆயிப்போச்சு சேத் ப்ரோ. எந்த தைரியத்துல நீங்க ஐடி விங் ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இங்க களமாடிக்கிட்டு இருக்க இந்த பசங்க, அது தலைவருக்குமே தெரியும், நீங்க எல்லா பொறுப்பும் போட்டுட்டீங்க. ஆனா ஐடி விங் தனியா ஃபார்ம் பண்ணாததுக்கு காரணம் அவன் அவன் வந்துட்டு தானா விழுந்து நம்மளை வந்துட்டு தளபதியையும் கட்சியையும் 10 சைட்ல இருந்து அட்டாக் பண்றான். 5 ஃபேன் பேஸ், 5 கட்சி, எல்லாத்தையும் ஒத்தையாளா எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னா அவனுக்கு தளபதி மேல இருக்க விசுவாசமும் தளபதி மேல இருக்க அன்பும் மட்டும்தான். அதெல்லாம் நீ கொஸ்டின் பண்ணி கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் உனக்கு எந்த விதமான அருகதையும் கிடையவே கிடையாது. நீ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கேன்னா நீ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது கூட யோசிக்கலாம், இது உண்மையாவே பார்ட்டிக்கும் தளபதிக்கும் இது வந்துட்டு ஏறுமுகமாக தான் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு செயல்படு. அப்படிலாம் நீ வந்துட்டு அவருக்கு உண்மையா இருக்க முடியாம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கணும்னு நினைச்சேன்னா அப்போ நீ அவருக்கு பண்ற துரோகம் அது. அதை நீ வந்துட்டு தயவு செஞ்சு பண்ணிடாது. அது மட்டும் ஏன்னா வெளியில இருக்கவே பண்ணிட்டு போறான், வெளியில இருக்கவே பண்ணிட்டு போனா பிரச்சனையே இல்லை, நீங்க எல்லாம் பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இந்த மனுஷனுக்கெல்லாம் இல்லங்க துரோகம் பண்ணிடாதீங்கய்யா. இல்ல அவரோட பேச்சு வேலைக்கு மட்டும்தான் ஓட்டு விழ போகுது. இங்க மத்த யாரோட இதுக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால கொஞ்சம் யோசிச்சு வேலை பாருங்க கட்சியில இருக்கவங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கட்சியில இருக்கவங்க அதை பத்தி யோசிச்சா ஏன் ப்ரோ இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு? அவர் எவ்வளவு பெரிய ரிஸ்க் இல்ல எடுத்து உங்களுக்கு வர்றாருன்ற ஒரு புரியுதா? இப்ப தாட்டே நீங்க இல்ல. சொன்னதுலயே ஆன்சர் இருக்கு. யாரு வந்து இவ்வளோத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றா? அவரு வந்து ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கனால என்ன வேணா அட்வான்டேஜ் எடுத்து என்ன வேணா பண்ணலான்ற லெவல்ல இருக்கிறாங்க எல்லாம் உள்ள. எல்லாரையும் சொல்ல, ஜான சொல்றேன். இல்ல இல்ல அன்னைக்கு ஒரு 6 லட்சம் ட்வீட் போட்டீங்க, 10,000 ஆத்தர் இருந்தான் அந்த டேக்ல. யாரை நம்பி இறங்கணும்? 2 பேர் வந்துட்டு 2 ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபுல்லா பாட்ஸை டிப்ளாய் பண்ணி ஃபுல்லா ஃபண்டை இறச்சி ஒரு டேக் நடத்துறதுக்கும் உண்மையாவே வந்துட்டு ஆன்லைன் ஃபீல்டில் உண்மையாவே நம்மளை சப்போர்ட் பண்ற ஆளுக்கும் வித்தியாசம் அந்த டேக் தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நடக்குதுல, ஏன் அந்த டேகை போட்டு பெருமை அடைஞ்சல? ஒரு கூட்டமா போட்டோம்ல எல்லாரும் சேர்ந்து, வெறும் அந்த ஒரு நேமுக்காக அந்த டேக் நடந்துச்சா? அந்த டேக்ல 6 லட்சம் ட்வீட் விழுந்துச்சா? அப்பெல்லாம் பெருமையா இருந்துச்சுல. அப்ப ஏன் வந்து நீ இப்பயும் ஒண்ணா நிக்க மாட்ற? தப்புனா தப்புன்னு சொல்லி இப்பவே சொல்லிரு. இப்பவே சொல்லி அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்போம். ஆனா தப்புன்னு தெரிஞ்சும் நான் அதுக்குள்ள இருக்கிறதுக்காண்டி இதை மறைச்சுக்கிட்டு நான் செயல்படுவேன்னா ரொம்ப கஷ்டம். இல்ல என் மனசாட்சிக்கு தெரியுது, ஆனாலும் இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாது, இது ஒரு இதுல போய்கிட்டு இருக்குது, நான் ஒரு இதுக்குள்ள ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கிறேன், அப்படியெல்லாம் அப்படி அப்படி இல்ல எங்களால இருக்க முடியல. அவ்வளவுதான். டிஎம்ல மெசேஜ்ல என்ன ப்ரோ தளபதி நேற்று பேசுனது இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமோ, கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா டைரக்டா அதை ஒரு ட்வீட்டா போடுங்க. அதை அவருக்கு எப்படியோ ஒன்று தெரியப்படுத்தணும்னு நினைங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. ஓகேங்களா? அது ரீச் ஆகுதோ, அவர் பாக்குறாரோ, அட்லீஸ்ட் நம்ம ஒரு கட்சிக்காக ஒரு வந்து ஓகே ஒரு இந்த இந்த வழியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சஜஷன் நம்ம சொல்லி வைப்போம். எல்லாத்துக்கும் வாயை மூடிக்கிட்டு உங்களுக்குள்ளாரையே பேசிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. இல்ல உங்க மேல வந்து ஏதோ ஒரு டேக் பண்ணிடுவாங்க, நம்மள வந்து தளபதி ஏதோ துரோகி அப்படிங்கிற மாதிரி லேபிள் பண்ணிடுவாங்கன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஆல்ரெடியா ஏற்கனவே அப்படிதான் ப்ரோ நண்பன் போட்ட சொல்றானுங்க. ட்வீட் இன்னைக்கு நண்பன் போட்ட ட்வீட்டுக்கு நிறைய பேர் வந்து சில பேர் வந்து எதிர்ப்பு போட்டுட்டு இருந்தீங்க. இவர் எப்படி கருத்து சொல்லலாம், தளபதிக்கு அட்வைஸ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ஜெகதீஸ்வரன் இந்த ஆஃப் பண்ணிட்டு லயலாமணி வளர்த்து விட்டுன்னு இருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. ஜெகதீஸ்வரன் அவ்வளவு நல்ல ஒரே இதா ஒரு பேசுறான் நிமிஷம். ப்ரோ. அது இந்த லைலாமணியும் கட்சிக்காக தான் வேலை செய்யறாரு. அது அந்த கம்பாரிசன் தேவையில்ல. அவரை துரோகின்னு சொல்றதுல வந்து விமர்சனங்கள் இருக்குது. அதுக்கு என்ன எந்த ப்ரூஃபுமே தரல, எதுவுமே தரல. அது பிளான் அஜெண்டா தான். இல்ல சையத் ப்ரோ, அது நாளைக்கே லயோலாமணிய டிஎம்கேவோ இல்ல வேற எந்த கட்சி அடிச்சா டிஃபெண்ட் பண்ணதுக்கு நாம தான் முன்னாடி நிப்போம் ஆன்லைன்ல. நிச்சயம். அப்படியெல்லாம் விட்டு தர மாட்டோம் யாரையும் கட்சிக்காரங்கள. உடனே வந்து கரெக்ட் ப்ரோ. இப்படி தப்பு வந்துருவாங்க. பண்ணா தப்புன்னு தானே சொல்றோம் நம்ம. அததான் சொல்றேன், நாளைக்கே லயோலாமணிய டிஎம் கேட்கறதா அபியூசிவ் ட்வீட் போட்டோம், போட்டு கிளின்னு கிளிப்பாங்க நம்ம பசங்களே, நாங்களே பண்ணுவோம்.
இந்த ஸ்பேஸை இது ரெக்கார்ட் எடுத்துட்டு போய் டிஎம்கே காரன் கட் பண்ணி வேற மாதிரி போடுறது, கொத்தடிமைகளுக்கெல்லாம் அப்புறம் வேற மாதிரி அடி விழும். யூடியூப்ல ஒண்ணுமே ஆல்ரெடி இப்போ இல்லடா இன்னைக்கு கேக்குறா என் நெட்ஃபிளிக்ஸ்ல கட்சி ஒரு இது பரந்தூர்ல இடத்த நரேட்டிவ் தார செட் வாத்துட்டு பண்றானுங்க. நாங்க நவீனு, குடுக்கல. என் கட்சி பிரச்சனையை நம்ம எல்லாரும் பேசி நம்மளுக்குள்ள சரி பண்றது வந்துட்டு எந்த விதமான தப்பும் கிடையாது. கொத்தடிமை மாதிரி 200 வாங்கிட்டு என்ன நடந்தாலும் பொத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. சரியா? கரெக்ட். ஆல்ரெடி பல சச்சின், கொத்தடிமை எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பீஸ்ட் இன்னொன்னு படத்துல ஒரு டயலாக் ஒன்று ஞாபகம் வருது. என்ன டயலாக்னா, சைது ஒரே நிமிஷருங்க, உங்களை நம்பி இறங்குங்க, காலை வாரிடாதீங்க அப்படின்னு நிர்பந்திச்சுட்டு எனக்கு இப்ப அது கரெக்டா இருக்கு. அவர்கிட்ட இது பிரச்சனைன்னு அதுக்கு கன்வேவே பண்ண விட மாட்டேங்கிறாங்களா? ஐயோ அது சொல்லக்கூடாது, இல்ல நான் என்ன சொன்னா இல்ல கட்சியோட கட்டமைப்பு டிஎம்கே கலைஞ்சிரும். ஏன் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தெரிஞ்சுட்டு போட்டுமே. இது ஒரு மண்ணுக்கு உதவாத ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு உப்பு சப்பு இல்லாத ஸ்ட்ராட்டஜி, தெரிஞ்சுட்டு போட்டுமே. இதுல என்ன இருக்குது? சரிப்பா, அது தலைவர் ஒத்துக்கிட்டே நடக்குதுன்னு வைங்களேன். தொண்டர்களுடைய கருத்துன்னு வச்சுங்க, போங்க. இல்ல டிஎம்கே ஐடி விங் 2.0 வந்து டிப்ளாய் பண்ணிருக்கான். என்ன டிப்ளாய் பண்ணிருக்கான்? யூடியூப் ரூட்டர்ஸ், மில்டன் பேரலை, அப்புறம் இந்துகுமார் தேரடி. இந்த டெப்ளாய்மெண்ட்லாம் எதுக்குன்னு கேக்குறீங்க? இந்த பிரகாஷ் ஒருத்தர் ஆல்ரெடி இருக்கான் பாருங்க, முட்டிங்க இல்ல பாருங்க அவனை. நான் எல்லாருமே தான். சில பேரை ஏன் எடுக்கிறேன்னா, நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்றேன். ஆல்ரெடி ஒரு ஓட் பேங்கோட இறங்குறாரு. விழுகிற ஓட்டை காலில் விழுந்து காலை நக்குனா கூட அந்த ஓட்டெல்லாம் உன்னால மாற்றவே முடியாது. நியூ ஓட்டர்ஸை கெயின் பண்ணுறதுக்கு சாலிடாக 2 இயர்ஸ் இருந்துச்சு. 1 இயர் போயிடுச்சு. 1 இயர் வந்துட்டு இட் இஸ் டன் அண்ட் டஸ்டட். இன்னும் 1 இயர் தான் இருக்கு. நியூ ஓட்டர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண, அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன உதவி இருக்கு? ஆல்ரெடி இருக்க ஓட் பேங்க்ல நீ என்னடா ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆல்ரெடி அந்த மனுஷன் அவ்வளோ லட்சம் ஓட்டோட தாண்டா உள்ளே வந்திருக்காரு. இருக்க ஓட் பேங்கை டெவலப் பண்றதுக்கு இவன் ஒரு மசூலும் பண்ண கிடையாது. இவனை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பண்றான் நம்பி இங்கே ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இவன் வந்துட்டு ரொம்ப லாயலானவன், இவன் வந்துட்டு பாடுபடுறான், ராத்திரி பகல் தூங்காம முடிச்சு வேலை ஒரு மசூலும் கிடையாது. லாயலானவனா ஏன் 2% கொடுத்து ஏறாதுன்னு சொல்றான்? அது தலைவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? ஏன் யார்ட்டையும் செவ்வளோ சொல்லிட்டு திருப்பி சச்சின், இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஓப்பனா கேட்டலாம், நான் ஓப்பனா உடச்சு பேசுறேன், அதுவே பேசிடுவோம். என்னன்னா, இந்த பெரியாரை பத்தி சீமான் பேசும்போது எல்லா கட்சிக்காரங்களும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. நம்ம சைட்ல இருந்து ஏன் பெருசா ஒரு எதிர்ப்பே இல்லைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருந்துச்சு. அது அதுக்கு ஒரே ஒரு ஏன் அது காரணம், அதை எல்லா சொல்லிட்டேன் ஸ்ட்ராட்டஜியும் தினேஷ், அதை உட்கார்ந்துட்டு சொல்லிட்டேன். இருக்கான்டா. நம்ம கொள்கை தலைவர் மேல ஒருத்தன் கை வைக்கிறான், அதுக்கு நம்ம வந்து எதிர்த்து நம்ம அது ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் கண்டிப்பா. அதை கேட்க போனா வந்து நம்மள வந்து என்டிகே vs டிவிகேன்னு இது பண்ணிடுவாங்க. இது ப்ரோ டைவர்ட் அரசியல், அவருக்கு இல்ல நம்ம இல்ல இப்ப லைம்லைட் கொடுத்துடக்கூடாது. இதைத்தான் சொல்றாங்க, இதைத்தான் ஆன்சரா சொல்றாங்க. ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் அந்த நாய் என்ன எஸ், வேணாலும் கத்திட்டு அவ்வளவு போட்டும். நீ அவ்வளவுதான், அவனை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான், இருக்காத, சிம்பிள் அவ்வளவுதான். சிம்பிள், முடிஞ்சது. இல்ல இப்ப நம்ம எங்க பேசினாலும் அதை சொல்லிதான் நம்ம வாயவே அடைக்கிறானுங்க. கரெக்டா இல்ல. சொன்னீங்க. இப்போ எத்தனை இதே கேள்வி ட்விட்டர்ல வந்து வேற கட்சிக்காரங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க கேட்கற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியுது. எங்க கொள்கை தலைவர் பேசுறேன், ஏன் தளபதி கண்டிப்பா அமைதியா கண்டிப்பா. இருக்காரு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு இன்னும் ஒரு கேக்குறானுங்க. வருஷம் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தலையிலேயே நம்மளே நம்பிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க சொல்றீங்களா? இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. இல்ல சையது, இல்ல நம்ம ப்ரோ, இந்த 1 இயர் டிவிகேல நீ ஹைலைட்டா ஒரு 3 விஷயம் சொல்லு. என்ன சொல்லுவ? மாநாடு சொல்லுவ, பரந்தூர் விஷயம் சொல்லுவ, கள்ளக்குறிச்சியில போன சொன்ன, இல்ல வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து இது பண்ணது. ஓகேவா? இது எல்லாமே தளபதியா பண்ணது. ஓகேவா? இதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும்னு அவசியம் இல்லை. மாநாடு விற்கிறது ஒரு டிஃபால்ட்டானது, தலைவர் அங்க பேசுறதும் அது அவரோடது. இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும், அது இப்படி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இது அண்ணே எல்லாமே அவர் ஒரு பண்ணதுதான் ஹைலைட்டான இல்ல ஒரு ஒரே விஷயம். ஒரு ஒரு சிம்பிள் வருஷத்துல ஆசன் கேள்வி. மீட்டிங் ஒரே ஒரு எல்லாம் திறந்து நிமிஷம். வச்சாரு. இல்ல தினேஷ் ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். இல்ல அதை விடுங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். கட்சி பேரை முதல்ல அறிவிக்கும் போது எழுத்து பிழை. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு இது கூட வாங்க தெரியாது. இப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியும்னு. கார்த்திக் ஒருத்தர் வந்திருக்காரு. மாற்றம் கார்த்திக் சொல்லுங்க. முன்னேற்றம் அன்புமணியை விட மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி டேக்லைன் வந்து பாமகக்கு யூஸ் ஆனதை விட சுதாகர் கோபிக்கு யூஸ் ஆனது தான் அதிகம். அது எவ்வளவு ட்ரோல்ல ஆனது அந்த வீடு தெரியும். என்ன சொல்றது? கார்த்திக் ஏதோ சொல்றாரு. கார்த்திக் சொல்லுங்க. சொல்லுங்க கார்த்திக். உங்களதான் நிறைய பேரு யார் இவரு, உங்களை பார்க்கணும் போல இருக்கேன்னு ரொம்ப நாள் ஆமா, அதனால விசாரிச்சுட்டு நீங்க இருக்காங்க. தயவு செய்து பேசிருங்க. உங்களை பேசிருங்க வேற கார்த்திக். யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, கமெண்ட் எங்களை வந்து ஒருத்தன் ஃபேக் ஐடி, கேக்குறான். எங்களோட இல்ல ஃபேக் இல்ல ஐடி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. எங்களை ஃபேக் ஐடி நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு நேத்தெல்லாம் வந்துட்டு ஒரு மைண்ட் பக் ஆயிடுச்சு ப்ரோ. நான் வந்துட்டு பெருசா எதிர்பார்த்திருந்தேன் ப்ரோ. நேற்று ஒரு சம்பவம் நடக்க போதா அப்படின்ட்டு. எப்படி சொல்றது, ஒரு ஆட்டோ பம் மாதிரி வெடிக்க வேண்டியது புசுவானமா போயிடுச்சோன்ற ஒரு வருத்தம் எனக்கு இப்ப இருக்கு. 24 மணி நேரம் தாண்டி போகுது. நான் the storm is going to hit, brace yourself அறிவாலயம் சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தேன். நான் உண்மையாவே சொல்றேன், நேத்தெல்லாம் என்ன மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளானேன்றதெல்லாம் நான் வந்துட்டு சத்தியமா இதெல்லாம் மாநாடுல 1 hour சிங்கம் மாதிரி பேசினாரு ப்ரோ. நேத்திக்கு 10 செகண்ட் லிட்டரலா பேப்பர் பார்த்துன்னு இருந்தார் ப்ரோ. அது அந்த சீன் தான் ப்ரோ என் மண்டையில ஓடின்னு இருக்கு.
ப்ரோ மாநாடுல 1 ஹவர் பேசுனதே 1 மாசம் உட்காந்து ஒப்பாரி வச்சானுங்க. ஐயோ இல்ல எப்படி ஆக்சுவலா தெரியுமா இன்னொரு ப்ரோ, மாநாடு மேட்டர் அந்த சொல்றேன், நீங்க மைக்க சொல்லதான் சொல்றேன். அந்த மாநாடு மைக்க மேட்டர்ல எடுத்துட்டு வந்து நடுவுல நின்னாரு ப்ரோ. அவர் போடியம்ல கூட நிக்கல, நடுவுல நின்னாரு, அந்த படியில நின்னு பேசினாரு ப்ரோ. நேத்திக்கு வந்து லிட்டரலி 10 செகண்ட் அந்த பேப்பர் பார்த்துன்னு இருந்தாரு ப்ரோ. அந்த அது சத்தியமா ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. அது மாநாடு வந்து ப்ரெஷரைஸான மூவ்மெண்ட் லெவல் நடந்துச்சு. ஏன்னா அதிகமான கூட்டிட்டாங்க, அங்க உள்ள எஸ்பி வந்து சீக்கிரமா முடிச்சுக்கோங்க மாநாடுக்கு ப்ரெஷரைஸா சொன்னதுனாலதான் நிறைய விஷயங்கள் கட் பண்ணாங்க. அங்க நிறைய சொல்ற மாதிரி இருந்த இடத்துல அதுவே வந்து 1 ஹவர் அங்க கரெக்டா பேசுவாங்க. நேத்துல நானும் சச்சின் சொன்ன மாதிரி தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இதுக்கு லீவ் இல்ல எல்லாம் போட்டு எனக்கு எதிர்பார்த்தேன் பாருங்க. எனக்கு நேத்து வந்து ஒரு வந்துட்டு டவுட் ஒன்று இருக்கு, ஒரு இருங்க கான்ஸ்பிரசினே வச்சுக்கோங்க. இல்ல சொல்லி முடிச்சிடுறேன். ஆதவ் அர்ஜுனா பிகே எல்லாம் உள்ள என்ட்ரி கொடுக்கறதுனால தன்னோட இடத்துக்கு வந்து ஆபத்து இருக்குன்ற இதுல தலைவருக்கு ஒரு அறவேக்காடான ஒரு கண்டென்ட்டை கொடுத்து இதை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லி அவங்க அதிகமா பேசி உங்களை மிஞ்சி பேசுறாங்க, இவங்க கட்சிக்கு தேவையான்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றது தான் அவரோட வேலையான்னு எனக்கு சரி, ஒரு டவுட் வேணாம் இருக்கு. வேணாம், அவங்க கான்ஸ்பைரசி பேச இல்ல தேவையில்ல, இது விட்டு நான் வேணாம். கன்ஸ்பிரசி சொல்லல, இல்ல நான் எனக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் டவுட்டாவே சொல்றேன். இருக்கு. இல்ல இல்ல ஒரு ப்ரோ, பார்ட்டி நீங்க லீடர் வந்து ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்றாங்கன்னா ஈவன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் கருணாநிதி ஜெயலலிதா எல்லாத்துக்குமே பேக் எண்ட்ல தான் ஸ்பீச் ப்ரிப்பரேஷன் ஆகும். மருது அழகுராஜ் இப்போ டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவர், அவர் ஒரு கண்டென்ட் ரைட்டர். அவர் ஜெயலலிதாவுக்கு வந்து கண்டென்ட் எழுதி கொடுத்து ஜெயலலிதா அதை ப்ரெசென்ட் பண்றாங்க. ஒரு தலைவருக்கு கண்டென்ட் எழுதி கொடுத்து அதை மேடையில ப்ரெசென்ட் பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அதுல எந்த ஆ- விதமான தப்பும் கிடையாது. ஆமா, அது எல்லாத்துக்குமே தப்பு ஒரு கிடையாது. தயாரிப்பு அப்பனா இருக்கலாம், வந்துட்டு ஒரு முன் எல்லாமே தயாரிப்பு தலைவர் இருக்கு. பேசலையான்ற தலைவர் தன்னோட எண்ணத்தை தான் பேசுறாரு கட்சியின் மூலமா, அதுல தவறு கிடையாது. ஆனா நேத்து ஏன் அப்ப நம்ம ஏன் தளபதி மேல டிசப்பாயிண்ட் ஆகாம அந்த ஸ்பீச் மேல ஏன் டிசப்பாயிண்ட் ஆகிறோம்னா, இந்த கண்டென்ட் ஆஃப் த ஸ்பீச் வாஸ் வெரி லோ. அது யார் ப்ரிப்பேர் பண்ணான்றது உங்களுக்கு தெளிவாகவே திரும்ப திரும்ப அவனோட பேரெல்லாம் என் வாயில் எடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நேற்று அவரோட ஸ்பீச்சை பார்த்துட்டு ஆதவே ஷாக் ஆயிருப்பாருன்னு தோணுது. என்ன இவர் ஒண்ணுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னே நேத்து பார்த்தா அதான் எல்லாருக்குமே கார்த்திக் அதே ப்ரோ, ஃபீலிங் தான் கார்த்திக் ப்ரோ. ப்ரோ. வேணும்னே டவுன் ப்ளே பண்றானுங்க, வேணும்னே பேச விட மாட்டானுங்க, வேணும்னே வெளியே போக விட அவர் மாட்டானுங்க. ஆடியோ லான்ச்ல என்னமா பேசியிருக்காரு? இதெல்லாம் பரந்தூருக்கு போறேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி லோக்கல் பீப்புளோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிட்டு மக்களை உள்ள விட்டான். அதுதான் அந்த ஆளோட பொட்டன்ஷியல். சொந்த ஊர்லயே 144 மாதிரி அஃபிஷியலாக அது 144 தான். நீ வெளியூர் மக்களை ஊருக்குள்ள உள்ளேன்னா அது 144 தான். அப்படி அவரை உள்ள போய் பேச வச்சு ஆதார் கார்டெல்லாம் செக் பண்ணி இந்த ஒரு காரை மட்டும் தான் போறானான்னு பார்த்து உள்ள விட்டாங்க. ஒரு வெளியே போய் ஒரு பேச்சு நடத்துனதுக்கு அவர் போனார்னா அங்க வந்துட்டு ஒரு தேர் நடந்து போன மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பொட்டன்ஷியலை சப்ரஸ் பண்ணி பேச விடாம வெளியே போக விடாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. சச்சின் அப்போ அப்புறம் நீங்க அதே இப்போ மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். அவர் பேசின மாநாடு சரி, பரந்தூரும் சரி, அங்க பேசினப்போ ஒரு வாரத்துக்கு மீடியால அட்லீஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு மீடியால சென்சேஷனல் நியூஸாவே இருந்துச்சு. ஆனா இப்ப பேசுனது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் எனக்கு இப்ப தெரியுது. ஏன் அதுதான் சொல்றேன், ஏன் இல்லைன்றதுக்கான ரீசன் அதுதான். இன்னைக்கு வந்துட்டு அவன் சொன்னது, கவின் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னைக்கு வந்துட்டு தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும்னு எனக்கு நினைக்கிறான். ஒரு டவுட் அவனால இருக்கு ஒண்ணும் பண்ண சச்சின். அது முடியாது. நான் யோசிக்கிறேன், எனக்கு ஷுவரா தெரியல, யோசிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. சம்பந்தமே இல்லாத சவுக்கு சங்கர் வந்து எதுக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு பிஆர் பண்ணணும்? அதெல்லாம் பெரிய டவுட்ரா. அவன்லாம் முழுக்க முழுக்க ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்குன்னே டிப்ளாய் பண்ணப்பட்ட ஆளு. அவன்லாம் ஒரு பார்ட்டியோட ஸ்ட்ராட்டஜிஸ்டா பெருமை பேசணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் பேசி நான் துணையடா, இருங்க பேசி நான் துணையடா ஒன்னே ஒன்று சொல்றேன் பேசவும் சச்சின். மாட்டாங்க. ம் அவரு நேத்து வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஒரு 10 செகண்ட் மேல வந்து பேப்பர் பார்த்தாரு, கேப் விட்டாரு, எல்லாம் நடக்கும். அவர் ஆடியோ லான்ச்ல பேசும்போது 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசுவாரு. அப்ப ஸ்கிரிப்ட் கையில எதுவுமே இருக்காது. ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் அடி அடி நடிப்பாரு. அதே மாதிரி 1 மணி நேரம் ஐயோ, மாநாட்டுல பேசினாரு. அந்த அவரோட கொள்கை வரையறை சூப்பர் ஒரேட்டர் மட்டும்தான் ப்ரோ, பேப்பர் பார்த்து படிச்சாரு. சூப்பர் ஒரேட்டர் ப்ரோ, வேற ரொம்ப எதுவுமே அண்டர் அந்த ரேட்டட் மாநாட்டுல அவரு 1 இல்ல, ஹவர்ல ஒரு ஃபுல்லாவே விஷயத்த பேப்பர் பண்ணி மாநாட்டுல பேசினாரு. அடிச்சாரடா, ஆனா மாநாட்டுல. அததான் சொல்றேன், மாநாட்டுல அந்த கொள்கை வரையறை படிக்கும் போது மட்டும்தான் ஒரு பேப்பர் பார்த்து படிச்சாரு. அந்த பேப்பரும் நான் பேப்பர் பார்த்து தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கையில எடுத்து அந்த A4 ஷீட்டை வச்சுன்னு படிச்சாரு. ஆமா. இது இல்ல எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு பரந்தூர்லயுமே சொல்லிட்டு. ப்ரோ இங்க ஆத பேப்பர் பார்த்து இல்ல படிக்கிறது ஒரே மேட்டர் மேட்டர் கிடையாது. இல்ல நிமிஷம். ப்ரோ. நான் சில சொல்றேன் பரந்தூர்ல நான் ஆனா சொல்றேன் டேட்டாஸ்க்காகவோ நேத்து ஒரே வந்து சில ஒரு விஷயங்களுக்காகவோ சில பாயிண்ட்ஸ் இல்ல அட்ரஸ் பண்றதுக்காகவோ குறிப்பெழுதுறது வழக்கம் பரந்தூர்லயுமே தான். அது ஒரு மேட்டர் கிடையாது. இல்ல பரந்தூர்லயுமே நியூமரிக்கல் டேட்டாஸ் பார்க்கறதுக்கு மட்டும் தான் அந்த பேப்பர் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கிட்டாரே தவிர்த்து மித்த விஷயத்தெல்லாம் தானா தான் பேசினாரு. ஆனா இங்க வந்து நேத்து துண்டு வந்துட்டு சீட்டு பார்த்து டோட்டலா இல்ல படிக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்ல கிடையாது. சச்சின் இல்ல சச்சின், ஒரே ஒரு நிமிஷம். இங்க பேப்பர் பார்த்து படிக்கிறது மேட்டர் இல்ல, அதுல வந்து இல்ல கண்டென்ட் இருக்கா இல்ல ப்ரோ. எல்லாரையுமே. இப்போ நான் நேத்தெல்லாம் உண்மையிலே சொல்ல போனா ஒரு ஸ்பீச்ல ரொம்ப இல்ல டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ, ஆனேன். நான் சீரியஸா சொல்ல போனா பேப்பர் பார்த்து அதான் உண்மை. படிக்கிறது தப்புன்னு சொல்லல, பேப்பரே வேணாங்கிறோம்.
துண்டு இல்லைங்க சீட் போதும் ப்ரோ இல்ல உங்களுக்கு. இல்ல பேப்பர்லாம் அது ப்ரோ ஒரு பிரச்சனை ப்ரோ பேப்பர்லாம் கிடையாதுங்க. நம்ம நீங்க யாருமே என்ன சொல்ல முடியாது ப்ரோ. நீங்க என்ன பேசினாலும் அது உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கருத்து, உங்க கட்சியுடைய கருத்து. இல்ல அதுதான். நான் அது என்ன மேட்டரே சொல்றேன்னா கிடையாது. ஹவு இவங்க ஸ்ட்ராங் இவ- அந்த கண்ட்ரி அது பேப்பர், அதை விட்டு தள்ளுங்க. அது மேட்டரே கிடையாது. அது அது அதை இவங்க வந்து விட்டுருங்க. சார் பேப்பர் மேட்ரே ஏங்க இல்ல ப்ரோ. சிம்பிளா விஜய் சொல்றேங்க, இது அரசியல் பேச்சு போட்டி கிடையாது. இது பேச்சு போட்டி கிடையாது. புரியுதா இல்லையா? இது இல்ல அது கிடையாது. இவ இது கருத்து ப்ரோ தான். நீங்க உங்க கருத்து, ஒப்பீனியன் உங்க ஒப்பீனியன் அரசியல் கருத்து என்ன? எதை ஒப்பீனியன் ப்ரோ. எதை நீங்க 4 பேர் வந்து உங்க ஆள் வந்து ட்விட் பார்த்து படிக்கிறாரான்னு சொல்லிட்டு டேய் எதனால ட்விட் அதெல்லாம் போட்டிருப்பான். அதை இல்லடா, பார்த்துட்டு இங்க வந்து டேய் பார்த்து ஆல்ரெடி பார்த்து படிக்கிறாரு. இல்ல டோல்டு படிக்கிறதெல்லாம் இல்ல ஒரு ப்ரோ மேட்டர் இல்லடா. ஆல்ரெடி நான் என்ன டோல்டுன்னு சொல்றேன் பேசிக்கிட்டு இருக்காங்கடா. பார்த்து படிக்கிறது மேட்ரே இல்ல இல்ல. ப்ரோ கண்டென்ட் தான் மேட்ரு. அவருடைய அதை விட்டுருங்க. பாடி வேற லாங்குவேஜ் பேசுங்க. ஒரு கண்டென்ட்டை டேய் பேப்பர் பத்தி பேசுங்க. ஒரே ப்ரோ. நிமிஷம்டா, நீங்க புரிஞ்சுக்காம அவரை செல்ஃப் ஒரே கான்சியஸ் நிமிஷம் ஆக்கிட்டீங்க ப்ரோ. இல்ல அதுக்கப்புறம் அவர் இன்னொன்னு, புரிஞ்சுக்காம வந்து அவர் நேத்து டாபிக் டைவர்ட் ட்விட்டர்ல பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு இருக்கோம். பேசும்போது டேய் அரசியல் டேய் புரியாது சட்டை டேய், ப்ரோ. ஒரு போட்டுக்கோங்கன்னு நிமிஷம் ஒரு சொன்னது நிமிஷம். யாரு? டாபிக் டைவர்ட் ஆகுது. ஒரே நிமிஷம்டா, இங்க வந்துட்டு அந்த ப்ரிப்பரேஷன்ல பேக் எண்ட்ல நடந்த இஷ்யூவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இங்க இங்க இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. அதை மட்டும் பேசுங்கடா. இல்ல இங்க இல்ல ஆல்ரெடி அவரோட டோல்டடு. ஸ்பீச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் சச்சின்னு. சர்க்கார் ஆடியோ லான்ச்ல டிஎம்கேவோட ஃபேமிலியை உட்கார வச்சுட்டு அந்த போட்டு பொழந்த அப்படி மனுஷன். அவருக்கு தைரியம் இல்லைன்னு இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. அவரெல்லாம் எந்த ஃப்ரேம்குள்ளேயும் அடிக்க முடியாது. கஷ்டப்பட்டு திமுக கொத்தடிமையெல்லாம் சங்கின்னு பூசிக்கிட்டு இருக்கான். அவரை சங்கின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பூரா வந்ததுக்கு அப்படி அவனுக்கு அப்புறம் ஒரு எதிர்த்தது ஸ்பீக்கரை பூரா போய், அவங்க. அப்படி ஒரு ஒரேட்டரை போய் நேத்து வந்து இப்படி சரி விடு. அது நானு கரெக்ட் ப்ரோ. அதான் அப்படி ஒரு ஒரேட்டரை இவங்க செல்ஃப் கான்சியஸ் ஆக்கிட்டாங்க இல்ல ப்ரோ. நேத்து உண்மையா ஒன்று சொல்லவா, நேத்து வந்துட்டு அவர் வந்துட்டு இது வந்து மாநில மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கும் இந்த மும்மொழி கொள்கைலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் யாருமே வந்துட்டு பெருசா பேசவே இல்லை. ஆனா அவர் பேசுனது என்னன்னா, அந்த எல்கேஜி யூகேஜி பசங்களை எதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தாருன்னா, இவங்க ட்விட்டர்ல ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கிறதா எடுத்தாரு. ஆனா அதை எப்படி மனைமாற்றம் பண்ணிட்டானுங்க. அது வந்துட்டு இவர் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்கேஜி யூகேஜி சண்டையா அப்படின்னு சொல்லி மனைமாற்றம் பண்ணாங்க. அது டிஎம்கே ஐடிவிங்கோட அஜெண்டா. அது நம்மளுக்கு பெருசா நம்மளுக்கு தெரியும் தலைவர் அதுக்கு அந்த அந்த இது எதுக்கு எடுத்தார். ரீசெண்டா மும்மொழி கொள்கை இஷ்யூன்னு பேசினாங்க. அவர் ரீசெண்டா இப்போ வந்துட்டு சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து என்இபி நீ ஏத்துக்கலைன்னா எஜுகேஷன் ஃபண்ட் தரமாட்டோம்னு சொல்லியிருக்காருன்றதான் அவர் ரீசெண்ட்னு சொன்னாரே தவிர்த்து மும்மொழி கொள்கையோ இந்தி திணிப்பையோ அவர் ரீசெண்ட்னு சொல்லலை. ஆமா ஆமா ப்ரோ. அது பேசுனது அது இவனுங்க பேசுனது ஃபுல்லாமே இவங்க வந்து இவங்களுக்கு எப்படி தேவையா இவனுங்க மாத்தி எல்லாம் அமைச்சுக்கணுமோ, திரிச்சுட்டானுங்க ப்ரோ. இவனுங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு திரிச்சுட்டானுங்க. எப்படி தேவையோ அதை மாத்தி திரிச்சுக்கணுமோ எல்லாத்தையும் திரிச்சுட்டானுங்க. அவர் பேசுனது கரெக்டா, அவர் எந்த விதமான ஃபேக்சுவல் எரர் இல்லாம தான் பேசினாரு. நம்ம அந்த கண்டென்ட் வெயிட்டா இல்லைன்றது மட்டும் தான் நம்மளோட வருத்தமே தவிர்த்து, மித்தபடி அவர் வந்துட்டு ரீசெண்ட் இஷ்யூன்றது இந்த தர்மேந்திர பிரதானோட ஸ்டேட்மெண்ட் தான் ரீசெண்ட் இஷ்யூன்னு சொன்னாரே தவிர்த்து, அவர் இந்தி திணிப்பு ரீசன் சொல்லவே இல்லையே. ஏன்னா அவர் அந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மொழிப்போர் தாயிகளுக்கு வந்துட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிச்சாரு. மாநாட்டிலையும் மொழிப்போர் தாயிகளுக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் ஸ்பீச் ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது அவர் அதை ரீசெண்ட் இஷ்யூலாம் சொல்லவே கிடையாது. அதாவது அவர் கன்வே பண்ணது வந்து மறுபடியும் இதை கொண்டு வராங்களே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வந்தார். ஓகேவா? ஆமா, அதுதான் மறுபடியும் இந்த நியூ எஜுகேஷன் மூலியமா இந்த மும்மொழின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அப்படிங்கறத மீன் பண்ணி அவர் சொல்ல வந்தாரு. இல்ல இந்த இவனுங்க இந்த கொத்தடிமைகளுக்கெல்லாம் இவ்வளவு உட்காந்து நம்ம ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும் இல்ல. ஆமா ஆமா அதே மாதிரி இந்த இவங்க ஆமாமா சில பேர் இப்ப என்ன போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னா, இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் லுக்ல குறை சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு தாண்டா குறை சொல்ல தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லுக் வந்தா என்ன, பாட்டு சரியில்லை என்ன, அவருக்கு இருக்க பிசினஸ்க்கு அவரு படமே ஃபிளாப் ஆனாலும் ஒரு மினிமம் பிசினஸ் படுத்துக்கிட்டே பண்ணிரும், அது ஜெயிப்பாரு. ப்ராஃபிட் அமைஞ்சிரும். இது இவருங்க பாலிடிக்ஸ் வந்து அப்படி ஒன்றும் கிடையாது. இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு சஜஷன் இல்ல குறை இருந்தா குறை சொல்லிதான் ஆகணும். இது வந்து அவரு ஒரு பெரிய டெசிஷன் எடுத்து வராரு. ஓகேவா? நம்மள அதே நம்பி மாதிரி ஒரு வராரு. படம் ஃபிளாப் முக்கியமா ஆயிடுச்சுன்னா சொல்ல வேண்டியது நம்மள ஒரே நிமிஷம் நம்மள நம்பி வராரு. அதே மாதிரி ஒரு படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷத்துல இன்னொரு படம் ஹிட் கொடுத்துட்டு போற அப்படி கிடையாது. 5 வருஷம் வெயிட் பண்ணும் அடுத்த எலெக்ஷன். அதே மாதிரி இது அவரோட லாஸ் மட்டும் கிடையாது. ஒரு சேஞ்சுக்காக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நான் சப்போர்ட் இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கோம். சொல்றேன். தோத்தா நம்மளோட லாஸும் அது. ஓகேவா? நான் இன்னொன்னு சொல்றேன். மக்களுக்கான பணி தான் இது. நம்ம யாரும் வந்து இது என்ன படமா, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் வேணும், இந்த ஜான்ரால ஒரு படம் வேணும், இந்த டைரக்டரான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய, நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், இந்த நம்ம ஆன்லைன்ல இருக்கக்கூடிய நம்ம மக்களா சரி, நம்ம தொண்டர்களா சரி, ஒவ்வொருத்தரும் தலைவா நீ இந்த இஷ்யூ பேசுங்க, தலைவா இந்த இஷ்யூ ஸ்டாட்ஸ் எடுத்து போட்டு, பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டு, எல்லாத்தையும் இது பண்ணி, தலைவர் இந்த அரசியல ஸ்ட்ராங்கா பேசணும், தலைவர் இதை பேசினால் நல்லா இருக்கும், ஒவ்வொரு கனவோடையும் இதோடையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னான்னு அன்னைக்கு அவன் தொண்டனை ஆயிட்டான், அரசியல் வயப்பட்டுட்டான். வியூக வகுப்பாளர் அரசியல் வயப்படணும், அவ்வளவுதான் மேட்டர். நீ ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல ஒரு நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. இன்னைக்கு பேசிட்டு இதோட முடிச்சுவோம், அவ்வளவுதான்.
இல்ல பொதுமக்களுக்கு இதை எலாமினேட் நாமெல்லாம் இது எங்க இருந்து வரோம் எலாமினேட் பண்ண சச்சின்? விரும்பல செய்ய நமக்கு ப்ரோ. நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல, நமக்கு மாமா மச்சான் ஊர்லாம் இருக்குது இல்ல, அவங்க எல்லாம் கேட்பாங்க தானே. பொதுமக்களுடைய பல்ஸ்ங்கிறது நமக்கும் தெரியும் தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே. பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்களை ஏன் பேச மாட்டேங்கிறாரு, அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, யாருக்காவது முதல்ல வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அது அதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியுமா? தலைவர் என்ன அப்படி அப்ப ஒண்ணு யாருக்கு இருக்கிறதே கெட்ட தெரியும். பேர் வாங்கி கொடுக்குற நீ? யாருக்கு வந்துட்டு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக இந்த இது? என் தலைவன் பேசுவான், என் தலைவன் தைரியமான ஆளு, என் தலைவன் மக்களுக்கான ஆளுங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். நான் இது எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு, அவருடைய அரசியல், அவருடைய செயல்பாடுகள் மூலமா தான் இது தெரிய வரும். 28 அணி வச்சிருக்கேன்னு சொல்லி பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. எந்த அணியில யார் ஸ்டேட் செக்ரட்டரி, எந்த அணியுடைய கட்டமைப்பு என்ன, இனிமேதான் போட போறோம். 1 வருஷம் தான் இருக்குது. மாணவர் அணினா மீனவர் அணினா அவங்கள போராட்டத்துக்கு அனுப்பியிருக்கலாம். மீனவர் இஷ்யூஸ் வந்து, மாணவர் இஷ்யூஸ் வந்து, மகளிர் இஷ்யூஸ் வந்து, ஒரே ஒரு அணி மட்டும் வெளியில வந்திருக்குது. அது நம்ம இதுல சோசியல் மீடியால நம்ம கேட்டோம், மகளிர் அணி எங்கே, மகளிர் அணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகள் எல்லாம் கேட்டானுங்க எல்லாம். ஓகேங்களா? தலைவர் பாக்குறாரு, தொண்டர்களுடைய கருத்தையும் பாக்குறாரு, தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தையும் பாக்குறாரு. என்ன அவர் ஒரே ஒரு விஷயத்துக்காக அவருடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, நியாயமா ரீசனபிளா இருக்கும் பட்சத்தில் தொண்டர்களுடைய கருத்தை எடுத்துக்கிறார். அது சினிமாலையும் அப்படிதான். ரொம்ப ரீசனபிளா இருக்கும். ப்ரோ எல்லா த மோஸ்ட் குப்பையிலையும் அவர் இது பண்ண டெமோக்ராட்டிக் போறது இல்ல. பர்சன் ப்ரோ. அவர் வந்துட்டு தான் தான் வந்துட்டு தான் அப்படியே ஒரு டிக்டேட்டர் மாதிரி நான் பண்றது தான் கரெக்ட் அரிட்டாப்பட்டியில ஊரே அப்படின்லாம் பண்ணது ஊர்வலம் கிடையாது. போய்கிட்டு இருக்குது. அரிட்டாப்பட்டியில ஊரே ஊர்வலம் போயிட்டு இருக்கு. நீ ஒரு அறிக்கை இது பண்ணிட்டு இருந்தா 18 கிராமம் சேர்ந்து அந்த மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருந்தா இன்னொரு விஷயம் இருக்கு, அது பேச கான்ட்ரவர்சியா இருக்கும்னு தோணுது. இல்ல அவ்வளவு அதனால கான்ட்ரவர்சியா அப்படியே இருக்கும்னா விட்டுருங்க, தேவையில்ல. ஏன்னு கேளுங்க, இது நம்ம வந்து இப்ப பார்ட்டியை தான் நம்ம வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது எல்லாமே அவர் தலைவரை வந்துட்டு டுவர்ட்ஸ் பேக் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர், நான் திரும்ப சொல்றேன், நடிகரா இருந்தபோது பேசிய அரசியலை இப்ப அரசியல்வாதியா இருந்து பேச விடாம பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே தெளிவான கருத்தா இருக்கும். டிமானிட்டைசேஷனை வரவேற்காத ஆளே கிடையாது. நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் எல்லா ஆக்டருக்கும் பிஆரை போட்டு அவன் வந்து இதை கண்டிப்பா ஆதரிச்சே ஆகணும்னு கமல் ட்வீட் போட்டாரு, ரஜினிகாந்த் ட்வீட் போட்டாரு, எல்லா பெரிய ஆக்டர்ஸும் ட்வீட் பண்ணும்போது கூட நார்த்ல ஷாருக் கான்ல இருந்து ஆமா அக்ஷய்குமார் எல்லாருமே எல்லாமே ட்வீட் போட்டாங்களே. பண்ணாங்க. இல்ல இந்த இது வந்துட்டு தவறான இம்ப்ளிமெண்டேஷன், இதனால வந்துட்டு லோக்கல் பீப்புள்ஸும் ஒரு எளிய மக்கள், சாமானிய மக்கள் தான் இதனால சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்ன ஒரே ஆள் அவர் மட்டும்தான். சம்பவங்களோட எடுத்து சொன்னாரு. சம்பவங்களோட அப்பமும் ஒரு மக்கள் பக்கத்துல தான் நின்னாரு. அதுக்காக நெருக்கடிகளை சந்திச்சாரு. ஆமா, அதுக்காண்டி தானே வந்து தொடர்ந்து இன்கம் டாக்ஸ் ரைடு. எதுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்திருக்கு? சும்மா மாஸ்டர் படத்துல ஷூட்டிங்ல இருக்கும் ஆமா பொழுது அவருக்கு குடைச்சல் கொடுத்தது எல்லாமே இந்த மோடி எதிர்ப்பு இதுல இருந்ததுனாலதான். ராஜா வந்து ஒரு ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு பேசுறது எல்லாமே மோடி எதிர்ப்பு பிரச்சனை தானே, ஒன்றிய அரசுடைய எதிர்ப்புல தானே. நான் ஜோசப் இன்னொன்னு விஜய்னு சொல்றேன். சொன்னதுக்கு அடுத்த ப்ரோ 1 மணி நேரத்துல லெட்டர் இல்ல பேட்ல ஒன்னே ஜீசஸ் ஒண்ணு சேஃப்ஸ்னு சொல்றேன். விட்ட வர்றா அவரு. ஆ நடிகரா இருக்கும்போது இறங்கி ஜோசப் விஜய் என்ன சொன்னா, ஜீசஸ் சேஃப் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டவர் அவரு. அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நடிகரா இருந்தா? இருக்கும்போது அப்ப எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தா அவருக்கு? அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தா? அவரது மட்டும்தான் தன்னை பொசிஷன் பண்ணிட்டாரு. தன்னோட சுய சிந்தனையால் மட்டுமே வளர்ந்த ஒரு தலைவன்னா அது தளபதி விஜய் மட்டும்தான். இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நாயால உதயநிதி ஸ்டாலினையும் தளபதியும் கம்பேர் பண்றதுக்கு வந்துட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன அரசியல் ஹிஸ்டரி இருக்கு? எப்ப ஆரம்பிச்சிச்சு அவனோட அரசியல் ஹிஸ்டரி? 2019 எங்க இருந்து படம் நடிச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு வந்துட்டு இளைஞரணி செயலாளர்னாங்க, திடீர்னு எலிவேட் பண்ணாங்க, திடீர்னு வந்துட்டு சென்னைக்கு சம்மந்தமே இல்லாத பிஎம்கே கேண்டிடேட்டு, அதுல ஜெயிச்சான் வந்துட்டு விளையாட்டு மினிஸ்டர். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி எலிவேஷன்லாம் வந்துட்டு அவருக்கு கிடைச்சது கிடையாது. இப்ப பிளானிங் தன்னைத்தானே கமிஷன் ஹெட் ப்ரோ அவரு. இவ்வளவு பிளானிங் எலிவேஷன் கமிஷன்ல ஒரு இருக்காரு மண்ணும் இப்போ. தெரியாது. இன்னைக்கு இவங்க வந்துட்டு டிஎம்கே ஐடிவிங்கோட நரேட்டிவ் என்னவா இருக்கு? விஜய்க்கு மேல, தளபதிக்கு மேல பிளேஸ் பண்ணுன்றதான் நரேட்டிவ். அதை யார் இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்குது? இவனோட ஸ்ட்ராட்டஜி கேவலமா இருக்கிறதுனால மட்டும்தான். அவருக்கு அவ்வளோ அரசியல் இருக்கு. அவர் 2009 நாகப்பட்டினத்துல தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதே பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த அரசியலை பேசியிருக்காரு. இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு ஏதாவது தெரியுமா? 2009 இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? ரெட் ஜெயின்ட் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி தளபதி வீட்டு வாசலை தட்டி, ஐயா எனக்கு உங்க படம் தான் என்னோட கம்பெனில படமா இருக்கணும்னு கேட்ட பையன் தான். இறங்கி அடிக்கணும் ப்ரோ. அதுக்கான டைம் வந்துச்சு ப்ரோ. இனிமேல் ப்ரோ இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு உலக வரைபடத்துல ஜனநாயகன் படம் இலங்கைங்கிற ஒரு நாடே இருக்காதுன்னு சொல்லிட்டு பேசினவர் கர்ஜித்தவர். இது தைரியம் இல்லையாடா? ஏண்டா அவர் எவ்வளவு பெரிய விஷயம் வந்து 2009ல இப்ப இருக்க பவரோட அவருக்கு கம்மி தான். அவர் இப்ப வந்துட்டு ஒரு அசுர பலத்தோட இருக்கிறத விட 2009ல அவர் தமிழக மீனவர்களாண்டி பேசினாரு. இன்னும் சொல்ல போனா 2009ல டவுன் ஃபேஸ்ல இருக்காரு. ஆமா,
ப்ரோ அப்படியே பேசிட்டு இருக்காம நம்ம டேக் போட்டு நம்மளுடைய எதிர்ப்பை ப்ரோ காட்டினா தான் இந்த டான் டேக்லாம் அடுத்த வாட்டி எதுவும் டேக்லாம் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் டேக் கண்ணாடிலாம் நல்லா விடுங்க ப்ரோ இருக்காது ப்ரோ. ப்ரோ டேக்லாம் இது வேணாம் ஒரு நாள் ப்ரோ இது ஒரு நாள் இந்த நம்ம ஒரு நாள் பேசுறோம் இல்லைன்னா ஜான் ஒரு இல்லைன்னா சரி ஜான் ப்ரோ ஒரு ஒரு நிமிஷம் ஜான் சேச்சுரேஷன் இல்லைன்னா பாயிண்ட் அடங்க வருது ப்ரோ மாட்டான். ஜான் இல்ல இல்ல இல்லைன்னா அடங்கவே மாட்டான். அவன் இல்ல பாட்டுல இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் ஒரு ஜான் நிமிஷம் ஒரு அடங்குறது நிமிஷம் தேர் இஸ் அ அடங்காததெல்லாம் இது சேச்சுரேஷன் பாயிண்ட் தளபதிட்ட எவ்ரிதிங் எடுத்துட்டு போகணும். ஒரு தளபதிட்ட எடுத்துட்டு ஒரு போயாச்சு, இடத்துல பிரேக் டவுன் அவ்வளவுதான். ஆகும். அதுக்காக நம்ம எப்படி பார்க்கப்பட்டாலும் நம்ம எப்படி சித்தரிக்கப்பட்டாலும் அதை பத்தி மயிருக்கு சமானம் கவலையே படல. எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு தலைவர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் கட்சியில எந்த பொறுப்பையும் எதிர்பார்க்கல, எதுவுமே தேவையில்லை. நான் எதையும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஆளு. இப்படி எதுக்கும் துறந்தவர்கள் இருக்காங்களா இல்லையா? இவங்க ஏதாவது பேசி அது அவர்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா அது போதும், அவ்வளவுதான். இல்ல அப்படி அதுதான் சரி அப்படி ப்ரோ. உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது, யாரையும் திணிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கா இது சரியா தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா போடுங்க. நண்பன் இருக்காரு, அவர் முடிஞ்ச அளவுக்கு போடுறாரு, நாகரிகமான வார்த்தைகள்ல கரெக்டா இது பண்ணி அவரால் நேரடியா அது இதுன்னு சொல்ல முடியாது. அவரு இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், நான் அவரை வரவே இருக்கிறேன். நண்பனுடைய ட்வீட்ஸை நான் வந்து வரவே இருக்கிறேன். தன் ஹேண்டில் தனக்கு வந்துட்டு 10 நாளைக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லணும், அது தலைவர் பார்வைக்கு போகணும், முடிஞ்ச அளவுக்கு இது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெகட்டிவிட்டி பார்ப்பறேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அவருக்கு தோணுனதை வந்துட்டு அவர் போடுறாரு, சொல்லாதீங்கன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதுவும் உங்க கருத்து தான், அதையும் நான் வந்து இது பண்ணல. அவர் நெகட்டிவிட்டி பண்றதா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். அது ஒரு வேண்டுகோள் தான். அவருக்கு முடிஞ்சுதான் அவர் செய்யறாரு, அவ்வளவுதான். அவருக்கு தோன்றதா அவர் போடுறாரு. சுய அறிவு இல்ல இருக்குது, இவங்க நம்மள சிந்திக்கிறாரு. எப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா, இன்னைக்கு டிஎம்கே பத்தி அடிக்காம நம்ம வந்து நம்மளே அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்கோம். இதான் கேவலமா இல்ல? டிஎம்கேவெல்லாம் வந்துட்டு எப்ப இருந்து சொன்னா என்னென்ன கேள்வி சொல்லிட்டு போறாங்க கேட்டுட்டு தான் பிரதர். இருக்கு. ப்ரோ ஜான் வந்து கட்சியோட நிர்வாகிலாம் இல்ல. ஜான் கட்சியோட நிர்வாகி இல்ல. அவன் இஸ் a கான்ட்ராக்டர், கான்ட்ராக்ட்ல இருக்கவன். கான்ட்ராக்டர். இப்ப எந்த ஒரு கட்சியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இது போல நாங்க வச்சு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு யாரும் ஓப்பனா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து விஜயோட அறிக்கையில இருந்தே வருது. அதே ஒரு பெரிய ஒன்னும் இல்ல, நான் அதெல்லாம் சிம்பிளா ஒண்ணு பண்றதுதான். சொல்றேன். இல்ல ஒன்னும் இல்ல, நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். என்னன்னா அதாவது தளபதி படத்தை ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைம் ஹிட்டு கொடுத்தானாவே அந்த டைரக்டரோட லைஃப் டைம் ஃபிலிமோகிராஃபி வரைக்கும் தளபதி ஃபேன்ஸ் வந்து உண்மையா பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஜான் மட்டும் இந்த ஒரு வருஷம் ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல ஏதாவது ஒரு 4-5 நல்ல விஷயம் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு ஜானுக்கு நம்ம ஆளுங்க சப்போர்ட்டுக்கு இறங்கியிருப்பாங்க. அந்த ஆடியோலாம் வந்தப்ப நாமளே அதெல்லாம் ஏஐ ஆடியோ அப்படி இப்படின்னு போயிருப்பானுங்க நம்ம பசங்க. ஏதாவது நம்ம பசங்க கிட்ட இருந்து ஒரு ரிட்டாலியேஷன் வந்துச்சா? எதுவுமே கிடையாது. நீங்க இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? இப்ப கடைசியா பேசும்போது எவ்வளவு பேர் வியூஸ் பாக்குறாங்கன்னு பாத்தீங்களா? அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம களத்துல இன்னும் கொஞ்சம் டைரக்டா போய் அதான் இன்வால்வ் ப்ரோ ஆகாம சொல்றோம். அவரோட ஃபேஸை மட்டுமே வச்சு நீங்க ரொம்ப தூரம் புஷ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் அவரை வெளியே விட்டுருங்க. நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அததான் இப்ப போட்டு அடிக்கலாம்னு சொல்றேன். இன்னைக்கே அடிச்சாதான் அடுத்த ஒரு மக்கள் வருஷம் இருக்கு அரசியல நமக்கு. பேசுறதுல என்ன ஸ்ட்ராட்டஜி வேண்டி கிடக்குது? மக்கள் அரசியல பேசுற என்ன ஸ்ட்ராட்டஜி? அவரு அரசியல் சர்வ சாதாரணமா ஃப்ளோவா பேசுவாரு. நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் பேசணும் அவருக்கு அவசியமே கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இங்க பாருங்க, இங்க நாங்க பேசுறது நீங்க அதை பிளைண்டா நம்பணும் அப்படிலாம் இல்லை. நீங்க உங்க அறிவு கெட்டது நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கட்சி ஆரம்பிச்ச போது சில பேர் நடுநிலையா இருக்க ஒரு பத்திரிகையாளர்கள், ஓகேவா, அவங்க ரொம்ப இந்த டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே இன்க்ளைண்டே இல்லாம ஒரு நடுநிலையா இருக்கிறவங்க வந்து நம்ம கட்சிக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களோட நிலைப்பாடு என்ன, நம்மளை பத்தி நம்ம கட்சி மேல என்ன வந்து குறைகளோ இல்ல ஒரு சஜஷனோ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இதை மட்டும் நீங்க கேளுங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கட்சி மேல ஏதாவது ஒரு குறை, இப்படி ஒரு குறை, அதை நீங்க இது பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மணி பேசாரோ இல்ல எக்ஸ்பி லட்சணோ யாரு பேசினாலும் இவங்க ஒரு கூட்டத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் அஜெண்டாவோட பேசுறாங்க, அவங்க நமக்கு எதிரி, அவங்க வீடியோ எல்லாம் பார்க்காதீங்க, அதை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து நம்மளும் வந்து ஒரு ஆட்டு மந்த மாதிரி அவங்க நினைக்கிறதான் நம்மள நினைக்க வைக்கிறாங்களோ தவிர நம்மள சுயமா யோசிக்க வைக்கிறதே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன, சரி ஓகே அவங்க ஒரு அஜெண்டாவோடயே பண்ணட்டும், இல்ல வந்து அவங்க ஒரு கட்சி இதோட இருக்கட்டும், நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்ற ஒரு சஜஷன் வந்து அதை வந்து நம்ம கட்சிக்கு வந்து இம்ப்ளை பண்ணோம்னா அது நமக்கு பாசிட்டிவா நம்ம ப்ராக்ரெசிவா இருக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இருக்கும். எல்லா விஷயமும் இல்ல, ஒரு சில விஷயம் அவங்க சொல்றது கண்டிப்பா அது கட்சி வந்து அது திருத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம திருத்திக்கிட்டோம்னா நம்ம இன்னும் வளர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எதுவுமே நான் கேட்க மாட்டேன், கட்சி வந்து பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு, எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படிங்கறத ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதையே தான் நான் சொல்றேன், அதையே தான் தலைவருக்கும் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்லி பாசிட்டிவ் நியூஸ் இஸ் கெட்டிங் ஷேர் டு ஹிம். கட்சியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, கட்சியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, இன்னொரு விஷயம் ஒரு ஜென்ரலா இருக்கவங்க இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துட்டு போறதும் கிடையாது. அதை பத்தி யாரும் சிந்திக்கிறதும் கிடையாது. யாரும் அதை ஷேர் பண்றது இல்ல. ஷேர் பண்றவங்க மேல முத்திர குத்தப்படுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஓகேவா?
ஏதாவது ஒரு சஜஷன் சொல்றாங்க தெரியுமா ஒரு கட்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க. நான் ஒன்னே சொல்றேன், இல்ல ஒரு 7-8 வருஷமா வெறும் வெற்றியை மட்டுமே பார்த்த கூட்டம். அவன் அவன் மென்டல் ஹெல்த்தை பெட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து பர்சனலா சொல்றேன். இவ்வளவு நேரம் நான் கட்சி சார்பா பேசணும், கட்சி ரிலேட்டடா பேசணும். மென்டல் ஹெல்த்தை பெட் பண்ணிக்கிட்டு இருக்கான். தாங்கிறதுக்கெல்லாம் எவனுக்கும் இங்க சக்தி கிடையாது. புரிஞ்சுக்கங்க இல்ல தயவு சச்சின், செஞ்சு. எலெக்ஷன் டிஃபீட் அதெல்லாம் பெரிய மேட்ரு இல்ல. ஆனா அந்த மனுஷனை உடைச்சிடாதீங்கடான்றதான் இங்க வருத்தமே. அதைத்தான் சொல்றேன். உண்மையை அந்த மனுஷனுக்கு எடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு உண்மையான நிலவரம், உண்மை என்ன நடக்குதுன்னு எடுத்துட்டு போங்கடா. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சு உண்மையான விஷயத்த சொல்லாம கரெக்டா போறோம்னு சொல்லியே ஏமாத்தி இதெல்லாம் இதெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு வந்துட்டு இது நம்ம பேசுறதே வந்துட்டு இன்னையோட முடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் இதை பத்தி பேசவே கூடாது. இங்க இருந்தாது ஒரு அணியா செயல்படுங்க. யாருமே டேய் அப்படி என்ன இங்க நான் பதவியில இருக்கிறவன்லாம் இருந்துட்டு போறான். அவங்கலாம் கண்டிப்பா நம்ம மதிக்கணும், வரவேற்கணும். ஏன்னா அவங்கலாம் களத்துல வேலை பார்க்க போறாங்க. இங்க இருக்க யாருமே அத வேணாம் விட்டுரு. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம வந்துட்டு அவர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போறோம். ஈவன் வித் தி டெசிக்னேட்டட் பொசிஷன் ஆர் வித்தவுட் த பொசிஷன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போறோம். அப்படி இருக்கும்போது உனக்கு அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எப்படி பார்த்தா இப்போ என்ன இங்க இருக்க யாராவது என்ன பொசிஷன்ல இருக்கவங்க கிடையவே கிடையாது. எதுக்கு? இத்தனை வருஷமா புடிச்ச ஒரு மனுஷன் தலைவனா மாறும்போது இட் இஸ் அன் அடிஷ்னல் லவ். அது நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும்? இவ்வளோ பெரிய யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்க ஒரு ஆளு பொலிட்டிக்கல் பார்த்து எடுக்கிறதே அரிது. அப்படி எடுக்கும்போது நம்ம எப்படியாவது அவரை புஷ் பண்ணி கரெக்டான பாதையில நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு நம்மளுக்கும் இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதைத்தான் பண்ண சொல்றேன். தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அது செகண்டரி. பட் அவருக்கு இருக்க பொட்டென்சியல் அவரை ஃபுல்லா யூஸ் பண்ண விடுங்க. அவர் இறங்கி நடந்தா கூட்டம் வரதான் செய்யும். அவரோட பொட்டென்சியல் அது. அவர் வெளியே வந்தா கூட்டம் வரும்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருந்தாவே நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அவர் சினிமா நடிகரா இருக்கும்போது பேசின அரசியல் எல்லாம் சொன்னோம்ல, அப்பெல்லாம் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாரு? அதுதான். சேசியப்பா மட்டும் தான் கூட. அப்பெல்லாம் அதுக்கு ஒரு நம்ம வந்து இறங்கி வர்றது அந்த இதெல்லாம் கூட அவர் வருவார். அவர் ஃபுல் டைம் அவர் சொல்லியிருக்காரு, அறிக்கையில சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். அதாவது ஒரு கட்சி ஆக்டிவா உயிர்ப்போட இருக்கிறதுக்கும் தலைவர் எந்நேரமும் களத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அது தேவையில்லை, அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குங்க, எல்லா விஷயங்களுக்கும் நிலைப்பாடுகள் எடுங்க, மக்களை சந்திச்சு பேசுங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய விஷயம், தலைவர் முக்கியமான விஷயங்களுக்கு அறிக்கை விடட்டும், முக்கியமான விஷயங்களுக்கு இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டைம் பாலிடிக்ஸுக்கு வந்துட்டு வரும்போது கண்டிப்பா முழு நீள அரசியல் தான் இருக்க போறாரு. அது வரைக்கும் நீங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல இதுக்கு ஏன்டா நீங்க செய்யற வந்து விஷயங்கள்னால மக்கள்கிட்ட இழந்த இப்போ நீங்க இந்த விஷயத்துக்கு பேசலாம், அந்த விஷயத்துக்கு பேசலாம், அந்த இதெல்லாம் ரெக்கார்ட்ல அப்படி இருக்கும். இதுக்கு நிலைப்பாடு சொல்லலை, இதுக்கு கருத்து சொல்லலை, இதில் வந்து அவர் பதுங்கி இருந்தார், அது இருந்தார்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. இதெல்லாம் நீங்க வந்துட்டு இதுல மாற்ற முடியுமா? திரும்ப ரிட்டர்ன் போய் வந்துட்டு மாற்ற முடியுமா? பல விஷயங்கள் பேசல, பல மக்கள் பிரச்சனைகளை வந்துட்டு நீங்க பேசல. இதுதான் உன்னுடைய ஸ்ட்ராட்டஜியுடைய லட்சணம். அவ்வளவுதான். இதுக்கு சீமான முட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டு நீங்க ஆட்கள் இறக்கிட்டு. அது முழுகி இருக்கிற கப்பல் அதை போய் ஒரு கயிறை போட்டு கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் லோயலா மணி இருக்கானா, நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் மேல அவ்வளவு பேட் இமேஜ் இருக்கு சீமான் மேல. இப்ப என்ன டிவிக்கு மூலமா அந்த பேட் இமேஜ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றானான்னு தெரியல. இல்ல கட்சியில பொறுப்புல இருக்கவங்களே என்ன மக்கள் விஷயத்த பேச மாட்டேங்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய பேக் ஃபயராவே இருக்குது. இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம இங்க இருக்கவங்க எல்லாம் உண்மையை பேசாம பப்ளிக்கோட பல்ஸை பேசாம இருந்தோம்னா கட்சியோட சர்வைவலுக்காக வந்து கூட்டணியில கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தயங்க மாட்டா. அப்படி கவினே, அந்த ஆளு ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் நடுவில் லாரி போட்டு அடி பிடிச்சிட்டு அப்படி பேசுறான். இவனுக்கு என்னத்த பேசிட்டு இருந்தானு கட்சி ஒரு நாளும் எனக்கு அதான் ஓகே, வேற கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மக்கள் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து அதிகமா ஏன் எதிர்பார்க்கறாங்கன்னா, தான் விரும்புறவங்ககிட்ட இருந்து தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. தலைவர் வந்திருக்கான்றது 8 கோடி வீட்டுல டைரக்டா போகக்கூடிய ஒரு மனுஷன் தன்னை இத்தனை வருஷமா வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு தான் ஃபேஸ காட்டியிருக்காரு. தான் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும். இத்தனை வருஷமா அவர் எடுத்த அரசியல் ஸ்டாண்டை பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆளை வச்சுட்டு களமாட வேணாமாடா, புடிச்சு மிரட்டிட்டு இருக்க வேணாமா? எல்லாம் அவருக்கு இதுல எல்லாத்துக்குமே விருப்பம் இருக்கு. பரந்தூருக்கு அடம்பிடிச்சு போனாருன்னு சொன்னா இங்க யாராவது நம்புவீங்களா? பரந்தூருக்கு நான் போயே தீருவேன், போக விடாம பண்ணானுங்க. இதுதான் இல்ல அது எதனாலன்னு சொல்லிடலாம் சச்சின். அப்புறம் ஒரு நெகட்டிவிட்டி சுத்தி பரந்தூருக்கு அடம்பிடிச்சு போனார் மனுஷன். அப்பனா அவருக்கு வந்துட்டு நேரடியா களத்துக்கு போய் மக்களை சந்திக்கணும்ன்ற ஆசை எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கு தடையா இருந்து தொலையாத. அதை ஏன் பண்ற?
அப்படி பண்ணி நீ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போற? அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. தட்ஸ் a சூசைட். இல்ல சச்சினே, அத்தனை லட்சம் பேர் கூடி இருந்த அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்லயே வந்து கர்ச்சீஃபை கட்டிட்டு போய் உக்காந்தா அப்படி ஆமா. மனுஷன். தமிழர்களின் ஒரு வீர விளையாட்டிற்கு பிரச்சனைன்னு வரும்போது பீட்டாவை எதிர்த்து எல்லாம் ஆக்சுவலி பீட்டான்றது டைரக்டா இட் ஹேஸ் கனெக்ஷன்ஸ் வித் ஆக்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. எல்லா ஆக்டர்ஸும் பீட்டா 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 பீட்டான் பீட்டா சப்போர்ட்டட் ட்வீட்டா போடும்போது ஒரே ஒரு ஆக்டர் இந்த வந்துட்டு இது ஜல்லிக்கட்டுன்றது வேற, இது வந்து பீட்டாவை வீட்டுக்கு அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுறாரு. அனுப்பிட்டா அப்பவே கரெக்டா அப்பவே பீட்டாவை அட்டாக் பண்ணது அவர்தான். ஆமா, ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் அனுப்பிட்டா சொல்லியிருந்திருப்பாங்க. பீட்டாவை வந்து அனுப்பிட்டா அப்படி எல்லாமே அதை சொல்லுவாரு. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாத போதே அவர் பொலிட்டீஷியன் மாதிரி இவன் பேசுவாருப்பா. தான்டா வந்து அதாவது உனக்கு புரியுதா? அப்போ ஒரு நல்லா அரசியல் பேசுற மனுஷனா அரசியல் பேச விடாததான் இவன் ஸ்ட்ராட்டஜி. உனக்கு புரியுதா? அவனை மாத்தியும் துறைக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியோ ஏய், தெரியல. இல்ல எதுக்குடா அதான் அவர் ஒரு பேசுற? வார்த்தை ப்ரோ நான் ஒரு வார்த்தை ஓப்பனாவே சொல்லியிருக்காங்கல்ல, சொல்றேன் ப்ரோ. கல்ட் இத்தனை கல்ட் வருஷத்துல ப்ரோ, ஓகேவா, இந்த 33 லிமிட்டடான வருஷத்துல லிமிட். இருங்க ஒரே நிமிஷம். இந்த 33 வருஷத்துல அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் நேத்து தான் ப்ரோ. இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது bro. இத சொல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதை நாம சொல்லவும் முடியாது. இதை நம்ம ஏன் சொல்ல ஃபர்ஸ்ட் முடியாதுன்னா தி ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ப்ரோ. அவர் நம்ம 90sல இருக்கும் சொன்னாலும் போது கூட வந்துட்டு சூப்பரா பேசுவார் ப்ரோ. நம்ம சொன்னாலும் கஷ்டமா இருக்கும், சொல்லாட்டியும் கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் நேத்து இல்ல எனக்கு அதுல ஒரு வேற கருத்து இல்ல இருக்கு. மேபி மேபி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், தவறே கிடையாது கவினு. பட் ஸ்டில் நான்லாம் வந்துட்டு எங்கேயோ வச்சிருந்தேன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை. சரி, நான் ப்ரோ நான் ரேட்டிங் எல்லாம் பண்ணல, ஓகேவா. ஆனா ஆனா தூங்கவே இல்ல ப்ரோ அந்த ஒரு இந்த ஸ்பீச்சுக்காக. இல்ல நான் இதை ரொம்ப ரேட்லாம் நாள் பண்ண கழிச்சு விரும்பல. வெளியே வந்திருக்காங்க. இதை நான் ரேட் பண்ண வரல, மியூட் போட்டு தான் பேசுவேன். அப்புறம் ரேட்லாம் பண்ண விரும்பல, ஓகேங்களா. ஆனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது உங்களுக்கு வந்து எந்த டைம் லிமிட்டும் கிடையாது, ஓகேவா. இது உங்கள் மேடை, எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம், எப்படியெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபுல் மீடியா ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம பக்கம் இருக்கும்போது அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணாதான் நினைப்பேன். இந்த ஸ்டேஜ் இஸ் ஆல் இயர்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு நேத்து. இல்ல அந்த பரந்தூர் மேட்டரே கொஞ்சம் பேசியிருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து இந்த டைம் இருந்துச்சு, அதையும் இவங்க அது பேச விடாம இல்ல தடுத்துட்டாங்களா அது தெரியல. வந்து கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தினேஷ் ப்ரோ. 10 மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க பேசுறதுக்கு, வேற வழி இல்ல அவருக்கும். அவர் இல்ல அதே இல்ல சொன்னாரு, நேத்து இவ்வளவுதான் எனக்கு பேசிருக்கலாம் பாருங்க சொல்றேன் டைம். கவினு, நேத்து பேசிருக்கலாம் சொல்றேன். நேத்து நல்லா டைம் இல்ல இருந்துச்சு ப்ரோ, இல்ல. நேத்து வந்து கொஞ்சம் ஆஃப் மூட்ல தான் இருந்தாரு போல. அது ஐயோ, என்னன்னு உமன் தெரியல சேஃப்டி நமக்கு. பேசியிருக்கலாம், லா அண்ட் ஆர்டர் பேசியிருக்கலாம், எவ்வளோ பேசியிருக்கலாம். எறும்பு கடிச்சு ஒருத்தன் இறந்துட்டான்னு ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ப வைக்கிற மக்களை அதை பத்தி பேச ஒரு அறிக்கை விட சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு இது தெரியல. கள்ளச்சாராயம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஹாம்ஸ்ட்ரிங் கம்யூனி போராட்டத்தை அதை பத்தி அதை அதை பேசியிருக்கலாம். எதிர்த்து பேச போன இளைஞர்களை வெட்டி கொள்றாங்க. மணல் மாஃபியாவுக்கு எதிராக இது பண்ணா அவங்கள கொள்றாங்க. புல்லட் ஓட்டுனவன் ஆமா, கையை ஜஹபர் அலி புல்லட் ஓட்டுனா பத்தி கையே வெட்டுறானுங்க. ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இதெல்லாம் இல்லடா. பிரஸ்டீஜ் ஒரு என்ன ஆர்டிஐ பேசாம எப்படி நம்ம இவங்க மக்கள்கிட்ட இன்னைக்கு கொலை பண்ணிட்டு ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் இல்ல ரீல் போட்டிருக்கான். 2021ல இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி எத்தனை இடத்துல எத்தனை தடவை சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி இத்தனைக்கும் என்ன பதில் இருக்கு தமிழக அரசுட்டுன்னு கேட்கறதுல இதெல்லாம் நானே சொல்லுவேன்டா. நான் உண்மையா சொல்றேன்டா. அவர் மேல அன்பு வச்சிருக்க எல்லாரும் கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லடா. இதை நான் டைரக்டா சொல்றேன்டா. இவங்க எனக்கு ஆமா, யாருக்குமே அடுத்த கட்ட நிர்வாகிகளை வர விடாம ஆக்குனது, அறிவார்ந்த ஆட்களை வந்துட்டு கட்சியில சேர விடாம வந்துட்டு செஞ்சது, இல்ல அவர் அரசியல் செயல்பாடுகள் குறைவா இருந்தா அதையே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்ப வச்சது. ஐ இல்ல மீன் நம்ப வச்சுன்னா உங்க தொண்டர்களை சொல்றேன். ஏன்னா இது சச்சின் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்ச போது எத்தனை ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எக்ஸ் ப்ரோ ஆபீசர்ஸ் போய் எல்லாரும் கட்சியில ரெடி சேர்ந்தாங்க. ப்ரோ, கட்சி ஆரம்பிச்சு எல்லாருமே 13 ரெடி மாசம் ப்ரோ. ஆகுது, ஒருத்தவங்க கூட சேரல ப்ரோ இன்னும். வெயிட் பண்ணுங்க, சேர எல்லாம் ரெடியா சேர தான் யாராவது இருந்தாங்க. வந்தா ஏன் சேர சேரலன்ட்டு யாராவது வந்தா அது அவங்க கிட்டயே போய் போட்டு கொடுக்குறது. இங்க வர்றான் பாருங்க, உஷாரா இருந்துக்குங்க, இங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்க ஆள் இங்க அவன் வரான் பிரஸ் அப்படின்னு மீட்ல அவங்க வந்து கிட்டே போட்டு கொடுக்குறது. எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறான். இல்ல ஒண்ணுத்துக்கு சேர வர மாதிரி தான் சம்பு சங்கர்ட்ட சொல்றது. சம்பு சங்கர் அவன் போயிட்டு கட்சியில இன்னும் நல்ல ஸ்பீக்கர் வேற இல்ல. இல்ல ஒரு கான்ட்ராக்டர் யாரு டிசைட் பண்றதுக்கு கட்சியில யார சேர்க்கணும் சேர்க்க கூடாதுன்னு? 2 வாரமா மருத்துவ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் அதாவது கடைக்கு எப்படின்னா, சரி ஓகே ஆமா சையத் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கரெக்ட், ஒரு சொல்லி முடிச்சிடலாம். அதான் என்னன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, தொண்டர்களுடைய இது என்ன, இது போய் சேருமான்னு கூட தெரியல. பட் நம்மளுடைய இதை சொல்றோம் என்னன்னா, அரசியல் தலைவரோட அரசியல் நிலைப்பாடு, தலைவரோட நிலைப்பாடு, கட்சி அவரோட கட்சி,
அவர் அரசியல் பண்ணணும், அவர் நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அவருக்கு பண்ண தெரியும். அவருக்கு அதுக்கான அறிவு இருக்குது, அதுக்கான ஆற்றல் இருக்குது. அது நடிகராக இருக்கும்போதே பண்ணுறதுன்னு பல்வேறு இது கொடுத்தோம் நம்ம. ஓகேங்களா? அவர் யாரை வேணாலும் ஆலோசனை, அது தப்பு கிடையாது, அது டிஸ்கஸ் பண்ண. ஆனால் முடிவு அவர் எடுக்கிறது. இந்த விஷயத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணணுமா, இதுக்கு நான் பேசணுமா, இதுக்கு நான் பேசணும், பேசி ஆகணுங்கிற முடிவெல்லாம் அவர் எடுக்க வேண்டியது. ஓகேங்களா? அரசியல் நிலைப்பாடுகளும் முடிவுகளையும் அவர் எடுக்கட்டும். அதை எப்படி வெகுஜனப்படுத்துறது, ஜனரஞ்சகப்படுத்துறது, வாக்கு அரசியலுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி எப்படி வந்து அதை செதுக்குறதுங்கிறது மட்டும்தான் வியூக வகுப்பாளரின் வேலை. கட்சியை நடத்துறதும் அரசியல் செய்யறதும் தலைவர் சார்ந்த ஆட்கள், கட்சி ஆட்கள், பொதுச் செயலாளர், இன்னும் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள். ஓகேங்களா? தலைவர் முடிவெடுத்து அதை கட்டளையிடணும், அதை வந்து தொண்டர்கள் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நிர்வாகிகளை சேர்க்கிறதும், உறுப்பினர்களை சேர்க்கிறதும், புதிய நிர்வாகிகளை உள்ள கெடுக்கிறது, இந்தந்த ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணணும், இதெல்லாம் வந்து தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு. தலைவர் அதெல்லாம் எடுப்பாரு, நம்பிக்கை இருக்குது. வியூக வகுப்பாளர்களுங்கிறது வந்து அதை வெகுஜனப்படுத்துறதும், நம்ம ஒரு நிலைப்பாடு இருக்கிறோம், இதான் நம்ம கொள்கை, இந்த இஷ்யூக்கு நம்ம இப்படி பேசுறோம் அப்படின்னா அதை வெகுஜனப்படுத்துறது எப்படி, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படி, அது எந்தெந்த ஏரியால எந்தெந்த இதுல எப்படி ஒரு வாக்குகளா இது பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எலக்டோரல் மேத்தமெட்டிக்ஸ் தான் அது. அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கணும். கட்சி தலைவரோடது, அரசியல் அவரோடது. மக்கள் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறாங்க. தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் எங்க அம்மா, என் தங்கச்சி கேக்குது, விஜய் இன்னும் நிறைய பேசணுமே, சரியா இது பண்ணலையே, இந்த பிரச்சனையை டச் பண்ணலையே, அந்த பிரச்சனையை டச் பண்ணலையேன்னு சொல்லிட்டு சாதாரண ஊர் மக்கள் கேக்குறாங்க. நிறைய எதிர்பார்த்தமேன்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் வித் என்னன்னா, நேத்து வந்து உண்மையா சொல்லப்போனா அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு ஆர்கனைஸ்டான ஒரு பெரிய கூட்டம். இன்ஃபேக்ட் வந்து பாக்குறதுக்கு கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருந்தது. ஆனா என்ன பிரச்சனைனா, என்ன ஆச்சுன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஜஸ்ட் வந்து ஓகே, நம்ம வந்து தலைவர் பாராட்டி பேசுறோம், அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி வந்து ஒவ்வொரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கட்டும் அல்லது பேச்சாளராக இருக்கட்டும், எல்லாரும் வந்து அவங்களுடைய வியூஸ், அவங்க தனி பேச்சாளராக உருவாகணும் ஃபர்ஸ்ட். இந்த சென்ஸ் ஒவ்வொரு இஷ்யூஸ்லாம் அவங்களோட நிலைப்பாடு, அவங்க எப்படி சொல்றாங்கன்றத அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு 4 இஷ்யூஸ், 4 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல. ஆனா யாருமே அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லி வச்சு பேசுன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதை மட்டும் இவ்வளவுதான் நீங்க பேசணும், இவ்வளவுதான் டைம், உங்களுக்கு அவ்வளவுதான் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க வெகுஜனப்படுத்தணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? வெகுஜனப்படுத்துறது தான் எப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு கூட நேற்று வந்து ஏடிஎம்கே பத்தி பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய பிறந்த நாள் விழா இருக்கு இல்லையா? இப்போ லைக் இந்த லாஸ்ட் வீக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நேத்து வரைக்குமே வந்து அதுக்காக ஒரு பொதுக்கூட்டம் வைக்கிறாங்க. எதுக்காகனா, இதெல்லாம் வந்து ஒரு சான்ஸ் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்றது. ஒவ்வொரு இப்போ பிறந்த நாளா இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு விழாவா இருக்கட்டும், அது ஒரு 1 வீக் வந்து அல்லது ஏதாவது புதுசா ஒரு கொள்கை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொள்கையை வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் கிடையாது. அரசியல் கட்சியில இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இருந்தா மட்டும்தான் அவங்க இதுக்கான வியூகங்களை சொல்லுவாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒன்லி பேஸ்ட் ஆன் த எலெக்ஷன் பேஸ்ட்ல மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட்ஸையும் இது பண்ணி வைப்பாங்க. டேட்டாஸ் அண்ட் சர்வேஸ் அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் அது வெகுஜனப்படுத்துறதுக்கு வந்து எந்த யுக்தியும் அவங்ககிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சம்திங் ஏதோ ஒரு வேர்ட் சொன்னா இல்லையா, அதாவது ஹோப் அப்படின்ற, ஹீஸ் a hope for தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஹீஸ் a hope for தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சொல்றாங்க. எப்படி வந்து அன்புமணிக்கு முன்னாடி இவர் சொன்ன மாதிரினா மாற்றம் அன்புமணி, அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை சொல்றாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்ததுங்க, ஏதோ ஒரு டேக்லைன் மாதிரி ஒரு வேர்ட்ஸ். ஓகேங்களா? என்னைக்கா இருந்தாலும் வெகுஜனப்படுத்துறதுங்கிறது வந்து இப்போ தளபதி விஜய் மாதிரி ஒரு 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 ஃபிகருக்கு வந்து அதெல்லாம் தேவையே கிடையாது. அதுக்கான ரீச் எல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு இஷ்யூஸ் வந்து கொண்டு போய் நீட்டா போய் சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணி தராங்களான்னு தெரியவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அவர் ஸ்பீச்சே டோன் டவுன் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. நேரடி ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றோம்னா நேரடியாக சொல்லிடணும். டிஎம்கேன்னு சொல்றோம்னா நேரடியாக சொல்லிடணும், பிஜேபின்னு சொல்றோம்னா நேரடியாக சொல்லிடணும். அப்பதான் அதை தான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? எல்லா விஷயமும் நோட் பண்ணுவாங்கல்ல. சரி, ஓகே ப்ரோ, என் பண்ணி போனோங்க.